Hello teachers, the Odyssey test batchக்கான டெஸ்ட் செகண்டுக்குள்ள எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். ஸோ டெஸ்ட் 2 நமக்கு என்னெல்லாம் இருக்கு, விண்டிகேஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் விமன் இருக்கு, அண்ட் மெடுசா இருக்கு, அண்ட் ஃபாரஸ்ட் ஹீட் அண்ட் டெஸ்ட் இல்லை ஃபாரஸ்ட், இது மூணு தான் நமக்கு செகண்ட் டெஸ்ட்டுக்கு வந்து போர்ஷனாக இருக்கு. சரி, அப்போ விண்டிகேஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் விமன் அது வந்து ஒரு பெரிய புக்கு. அதை பற்றி ஒரு ஓவரால் வியூ வேணால் பார்த்துட்டு போகலாம். ஓகே, நம்ம வேலை வந்து கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணுறது மட்டும்தான். ஆனால் என்ன பண்ணலான்னு ஒரு ஐடியானா, இது எல்லாத்துக்கும் தெரியுமா? சில பேர் அதை வந்து என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, அதோட ஐடியா இல்லாமல் வேற ஏதாவது நோட்ஸ் வச்சு படிச்சிருக்கலாம். நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறது இல்லை, ஜஸ்ட் ஒரு வியூ தான் பார்க்க போகிறோம். அது என்னங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஓகே, விண்டிகேஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் விமனை பற்றி ஒரு தடவை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சில பேருக்கு அதை பற்றி தெரியாமலே நான் ஏதோ வெளியே நோட்ஸ் வச்சு நான் படித்தேன், எனக்கு அது தெரியலை அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருந்தவங்க இதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, விண்டிகேஷன்ஸ் ஆஃப் தி ரைட்ஸ் ஆஃப் விமன், மேரி வில்ஸ்டன்கிராஃப்ட். இப்போ இந்த புக் எப்போ பப்ளிஷ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா 1792. நீங்கள் ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம்னு எடுத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் வேவ் ஃபெமினிசம், செகண்ட் வேவ், தேர்ட் வேவ் அப்படிங்கிறத படிப்போம். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் வேவ்ல இவங்கெல்லாம் வந்துருவாங்க. இவங்களுக்கு முன்னாடி 2 ப்ரோட்டோடைப் யாரு அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, ஸோ அவங்க 2 பேருக்கு அப்புறமா இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஃபெமினிஸ்ட் அப்படின்னு எடுத்தோம்னா. ஸோ 1792 இந்த ஒர்க் வரும். ஒரு இங்கிலீஷ் ரைட்டர் அண்ட் ஃபெமினிஸ்ட். 1759 இருந்து 1797 வரைக்கும் உங்களுடைய காலகட்டம். வில்லியம் காட்வின் அவங்களுடைய கணவர். மேரி ஷெல்லியை திருமணம் பண்ணாங்கல்ல, மேரி, இவங்களோட பொண்ணு பேரு என்னதான், மேரி தான். ஸோ இவங்களோட டாட்டர் யாரு, மேரி ஷெல்லி. அண்ட் பயனர் ஆஃப் மாடர்ன் ஃபெமினிஸ்ட் தாட். ஓகே, ஸோ அப்போ ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் எடுத்துட்டீங்கன்னா இது எப்போ பப்ளிஷ் ஆகுது, 1792. ஒரு மேனிஃபெஸ்டோ ஆஃப் ஃபெமினிசம்னு இந்த ஒர்க்கை வந்து கன்சிடர் பண்றாங்க. ஓகே, ஸோ டெடிகேஷன் பார்த்தீங்கன்னா யாருக்கு டெடிகேட் பண்றாங்க, டாலரண்ட் பெரிகாட் அப்படிங்கிறவங்க தான் டெடிகேட் பண்றாங்க. என்னவா இருக்குன்னா, இந்த சொசைட்டி அதாவது பேட்ரியார்கல் சொசைட்டி நம்ம பார்க்குறோம், ஆணுக்கு ஒரு நியாயம் பெண்ணுக்கு ஒரு நியாயமா தான் இருக்குது. அப்பவே இவங்க சொல்லிட்டாங்க விமென்ஸ் எஜுகேஷன் வேணும், அண்ட் நம்ம வந்து ரேஷனலா திங்க் பண்ணணும். நம்ம இங்க பகுத்தறிவு அப்படிங்கிறத பேசுறோம்ல, அந்த ரேஷனல் திங்கிங் வந்து அப்பவே இவங்க வந்து நமக்காக சொல்லிட்டாங்க. இப்படியெல்லாம் இருக்கணும், ரேஷனல், ரீசன், ஓகே, நாலேஜ், இதெல்லாம் பெண்களுக்கு வேணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் இது போகும். அப்ப நம்ம பார்ப்போம் இதுல மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, டெவலப் மென்டல் ஸ்ட்ரென்த் அண்ட் டெவலப் பிசிக்கல் ஸ்ட்ரென்த். ஒரு பெண்ணுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. டெவலப் மென்டல் ஸ்ட்ரென்த் அண்ட் டெவலப் பிசிக்கல் ஸ்ட்ரென்த். அடுத்து என்னவா இருக்கும், வேல்யூ விர்ச்சு அபவ் பியூட்டி. நமக்கு என்னதான் தேவை, நம்மளை வந்து ஒரு நம்மளை ஈர்க்கிறதுல தான் இவங்க எல்லாத்துக்குமே ஒரு இருக்கும். நம்ம வந்து நம்மளை வந்து பிறரை அட்ராக்ட் பண்ணணும், இதுதான் எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. பெண்கள் வந்து எப்பவுமே யாரை அட்ராக்ட் பண்ணணும், ஆண்கள் அட்ராக்டிவா இருக்கணுமா நம்ம, அப்படி இருந்தாலும் உன்னோட லைஃப் சேஃப் அப்படிலாம் இப்பவும் சொல்லிட்டு திரியிறாங்கல்ல, இது மாதிரி. ஸோ அப்போ உங்களுக்கு பியூட்டி தேவையில்லை, விர்ச்சு தான் தேவைன்னு இந்த அம்மா அப்பவே சொல்லிட்டாங்க. ஆனா இப்போ இந்த செஞ்சுரியில கூட இதே கான்செப்டை வெக்கமே இல்லாமல் சொல்லுவாங்க. நீ கொஞ்சம் பார்க்க குட் லுக்கிங்கா இருக்கணும், பிளசண்டா இருக்கணும், அப்பதான் உன்னோட ஹஸ்பண்ட் வந்து உன்கிட்ட வந்து உனக்கு சப்போர்ட்டிவா இருப்பாரு, இல்லைன்னா ஹி ஆப்வியஸ்லி சீக் அதர் விமன் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுப்பாங்க. இப்படியான ஜென்மங்கள் இருக்க வரைக்கும் இந்த அம்மா மாதிரி 10 புக்கு எழுதினாலும் புரியாது. ஸோ நாம இதுக்கப்புறம் இதெல்லாம் படிக்கிறோம்ல நம்ம, ஸோ நாமளாவது சேஞ்ச் ஆகணும். ஸோ இந்த மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு பெண்ணுக்கு வேணும். ஃபர்ஸ்ட் மென்டல் ஸ்ட்ரென்த்ங்கிறது வேணும், பிசிக்கல் ஸ்ட்ரென்த்ங்கிறது வேணும், பியூட்டியை தாண்டி உனக்கு விர்ச்சு தான் வேணும்னு சொல்றாங்க. அப்ப பில்ட் மாரல் கேரக்டர், நம்ம வந்து மாரல் கேரக்டர் நம்ம வளர்த்துக்கணும், ஒரு இண்டிபெண்டன்ட் திங்கரா இருக்கணும். ஓகே, நமக்கு வந்து எது வந்து அழகு கொடுக்கும், கிவ் ரெஸ்பெக்ட்ஸ் அஸ் ஹியூமன் பீயிங்ஸ் ராதர் தென் ஆர்னமெண்ட்ஸ். ஒரு மனுஷங்களா பார்த்து நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அப்ப ரைட்ஸ் இவங்க என்னெல்லாம் கேட்கறாங்க, டிமாண்டட் ஃபார் விமன்னா நமக்கு என்னெல்லாம் வேணும், ப்ராப்பர் எஜுகேஷன் வேணும், இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட் வேணும், ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், நம்ம ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் கேட்கறோம்ல, சொத்து உரிமை, அது வேணும், ப்ரொஃபஷனல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு கிடைக்கணும், ஃப்ரீடம் ஃப்ரம் எஜுகேஷனல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், படிக்கக்கூடாதுன்னு வச்சிருந்தாங்கல்ல அதுல இருந்து நமக்கு வந்து ஃப்ரீடம் வேணும், எஜுகேஷனல் ஃப்ரீடம் வேணும், ஈக்குவல் ரெஸ்பெக்ட்ஸ் இன் சொசைட்டி, இதெல்லாம் இவங்க ரைட்ஸ் டிமாண்ட் ஃபார் விமன்னு சொல்றாங்க.
அப்போ why did Wollstonecraft write this work? எதுக்காக இந்த ஒர்க்கை ஃபர்ஸ்ட் எழுதுறாங்க அப்படிங்கறத பார்ப்போம். She wrote to challenge male dominance. Okay, male dominance writers அப்போ வந்து நம்ம கைனோகிரிட்டிக்ஸ் அப்படின்னு பாக்குறோம், ஆண்ட்ரோகிரிட்டிக்னு பாக்குறோம். ஆண்ட்ரோ ரைட்டர்ஸ், ஆண்ட்ரோகிரிட்டிக் அப்படின்னா ஆண் எழுத்தாளர்கள் அவர்களை சார்ந்ததா இருக்கும். கைனோகிரிட்டிசிசம்னா பெண்களை சார்ந்ததாக இருக்கும். அப்போ சேலஞ்சிங் மேல் டாமினன்ஸ், ஒரு சொசைட்டில மேல் டாமினன்ஸ் எப்படி இருக்கு அதை சேலஞ்ச் பண்றதுக்காக எழுதுறாங்க. விமன்ஸ் ரீஜனல் எபிலிட்டிஸை வந்து பாதுகாக்கணும், ஈக்குவல் எஜுகேஷன் வேணும்னு டிமாண்ட் பண்றாங்க. ஓகே மேம், இல்ல நான் கிளாஸ் தான் எடுத்துட்டு இருக்கேன். ம் ம் So demand equal education, oppose blind obedience imposed on women. Okay, so என்ன பண்றாங்க, பிளைண்ட் ஒபீடியன்ஸ் நம்மள்ட்ட எதிர்பார்ப்பாங்க. சரின்னு சொல்ல அப்படிவாங்க, டே எனக்கு சரின்னு பட்டாதானடா நான் சரின்னு சொல்லுவேன் அப்படின்னு நமக்கு தோணும். நாம் வந்து சரின்னு இந்த சரி அப்படிங்கிற வார்த்தைக்கு இவங்க அவ்வளோ ஒரு டெஃபினேஷன் வச்சிருக்காங்க. முதல்ல சரின்னு சொல்லி பழகணுமா நம்ம. இந்த கான்செப்ட் ரொம்ப காலமா கேட்டுட்டே தான் வரோம். நம்ம இப்போ இந்த டைம்ல எல்லாம் ஆர்கியூ பண்ண கத்துக்கிட்டோம். ஆர்கியூ பண்ண ஓரளவு தைரியம் வந்துருச்சு, பண்றோம். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல ஒருத்தர் சொல்றாருன்னா நம்ம சரின்னு சொல்லணும். நீ சரின்னு சொல்லி பழகு, அப்புறம் சண்டை வராதுன்னு. அப்படிப்பட்ட சரியே எனக்கு தேவையில்லை, சண்டையே போட்டுனாலும் நான் இருப்பேன், சரி சொல்ல மாட்டேங்கிறதா நம்மளோட இதா இருக்கும். இது அப்பவே சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி பிளைண்ட் ஒபீடியன்ஸ்ங்கிறது வேண்டாம் நமக்கு. அண்ட் ப்ராம்ப்ட் விர்ச்சு ஓவர் பியூட்டி. ஓகே, நமக்கு எதுதான் தேவை, அழகை விட விர்ச்சு தான் தேவை. ஸோ இதெல்லாம் சொல்றாங்க. அடுத்ததான் நம்ம ரொம்ப வேகமா முடிச்சிருவேன், ஏன்னா நம்மளோட வேலை வந்து கொஸ்டின் எக்ஸ்பிளனேஷன். நான் சரி இந்த ஒர்க் வந்து கொஞ்சம் பெரிய புக்கு, இதை பத்தி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு க்ரக்ஸ் வந்து தெரியணும். அது தெரிஞ்சாதான் உங்களால ஆப்ஷன்ஸ் பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். சில பேருக்கு இந்த டெக்ஸ்ட் கிடைச்சிருக்காது, வெளியே சொன்னது வேற மாதிரி இருக்கலாங்கிறதுக்காக மட்டும்தான் இதை நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன். இதனால கூட ஒரு 15 நிமிஷம் ஆகும் வீடியோக்கு, அவ்வளவுதான். பட் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பார்க்கும்போது இதையும் சேர்த்து படிச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு டாபிக் படிச்ச மாதிரிங்கிறதுக்காக தான் போறோம். ஸோ இல்லைன்னா எனக்கு ஆல்ரெடி தெரியும்னா அழகா ஸ்கிப் பண்ணிட்டு கொஸ்டின்குள்ள போயிருங்க. ஸோ இந்த புக்ல மொத்தம் எத்தனை சாப்டர்ஸ் இருக்கு? 13 சாப்டர்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ குரூப் அரௌண்ட் என்னெல்லாம் பேசியிருப்பாங்கன்னா, ஹியூமன் ரைட்ஸ், விமென்ஸ் எஜுகேஷன், மொராலிட்டி, சோஷியல் இன்இக்வாலிட்டி, ஃபேமிலி ரிலேஷன்ஷிப், நேஷனல் எஜுகேஷன் அண்ட் விமென்ஸ் இன்டெலெக்சுவல் ஃப்ரீடம், இதெல்லாம் இருக்கும். அந்த 13 ஹெட்டிங் என்னங்கிறதையும் பார்த்துருவோம். அப்போ ரைட்டர்ஸ் கிரிட்டிசைஸ்ட் பை வில்ஸ்டன்கிராஃப்ட், யாரெல்லாம் இந்த ஒர்க்ல அவங்க கிரிட்டிசைஸ் பண்றாங்கன்னா இந்த பேரெல்லாம் முக்கியமா தெரிஞ்சிருக்கணும். ஜீன் ஜாக்கஸ் ரூசோ அண்ட் ஜேம்ஸ் ஃபார்டைஸ், சர் ஜான் கிரிகரி, டாக்டர் ஜான் கிரிகரி. இந்த 3 பேர் ஞாபகம் இருக்கணும், ஏன்னா முக்கியமா இந்த ஃபர்ஸ்ட் 4 சாப்டர்ல இவங்க எல்லாம் வருவாங்க. ஜீன் ஜாக்கஸ் ரூசோ, அவங்களுடைய ஒர்க் எமிலி ஆன் எஜுகேஷன் அப்படிங்கிறது, விமென்ஸ் எஜுகேஷன் பத்தி இவருடைய பெர்செப்ஷன். அதாவது மேல் பெர்ஸ்பெக்டிவ்ஸ்ல ஒரு விஷயத்த பாக்குறதும் விமன் பெர்ஸ்பெக்டிவ்ஸ்ல ஒரு விஷயத்த பாக்குறதுமே வித்தியாசம் இருக்கு. இப்ப நமக்கு ஒரு படம் வந்துச்சு, ஆண் பாவம் புல்லாதான், ஏதோ ஒரு படம், ரியோட ஹீரோவா நடிச்சிருப்பாரு. ஓகே, ஆண் பாவம்னு நினைக்கிறேன் அந்த படம். அந்த படத்துல வந்து அப்படி, அதாவது ஆண்கள் எந்த அளவுக்கு சொசைட்டில ஃபேஸ் பண்றாங்க இப்போ உள்ள ரீசெண்டான பெண்களால. அப்போ இந்த மாதிரி ரீல்ஸ் எடுக்கிறது இதெல்லாம் அந்த பெர்ஸ்பெக்டிவ்ஸ், அதாவது மேல் பெர்ஸ்பெக்டிவ்ஸ்ல அந்த படம் இருக்கும். நல்லா தான் என்டர்டைனிங்கா இருந்தது. ஆனா நிறைய ஃபெமினிஸ்ட் ஆஸ் வெல் அஸ் அது மெயில் ரைட்டர்ஸுமே அந்த படத்தை எதிர்த்தாங்க. இது மாதிரியான ஒரு கான்செப்டை இந்த சொசைட்டிக்கு நீங்க இனிமே கொண்டு வர வேண்டாம், ஏன்னா இது ஆல்ரெடி முடிஞ்சு போனது. இப்போ பெண்கள் மேல வந்துட்டு இருக்க டைம்ல நீங்க இப்படி சொல்ல வேண்டாம். அப்போ உங்களுக்கு ஹீரோ சிங்கர் தெரியும், சின்மயி அப்படின்னு ஒரு சிங்கர் இருக்காங்களா, அவங்களுடைய ஹஸ்பண்ட், அவர் அந்த டைமுக்கு அப்புறம் தான் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு ஒரு மூவி எடுத்தாரு. அப்போ அவர்கிட்ட வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி நீங்க வந்து பாய் ஃப்ரெண்டுன்னு ஒரு மூவி எடுப்பீங்களா? ஏன்னா அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் மூவில ஒரு பொண்ணை ஒரு பையன் எந்த அளவுக்கு ஒரு அந்த டாமினண்டா வச்சிருக்கான், அவனோட அம்மாவை மாத்துறான், அவ்வளவுதான். லவ் பண்ணா இந்த மாதிரி அவனுக்கு சொல் பேச்சு கேட்டுதான் இருக்கணும், அவனை தான் திருமணம் பண்ணிக்கணும், அண்ட் வேலைக்கு போகக்கூடாது, இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் உள்ள ஒரு பையன். இப்போ நீங்க பையனை வச்சு படம் எடுத்துட்டீங்க, பொண்ணை வச்சு எடுப்பீங்களான்னு கேட்கறாங்க. அப்போ அந்த டைரக்டர் இதுதான் பெர்ஸ்பெக்டிவ், நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த சொசைட்டிக்கு இதுதான் பெர்ஸ்பெக்டிவ். அவர் என்ன சொல்லுவாருன்னா, நான் ஒருவேளை மேபி ஃபியூச்சர்ல அந்த பிளான் எனக்கு இருந்தாலுமே நான் இந்த மாதிரி காட்ட மாட்டேன். ஏன்னா பெண்கள் இன்னைக்கு இருக்க இந்த நிலை வர்றதுக்கு அவங்களுக்கு இவ்வளோ வருஷங்கள் ஆச்சு. ஓகே, இன்னமும் நம்ம பெண்கள் வந்து ஸ்ட்ரகிள்ல தான் இருக்கிறாங்க. இன்னும் ஒரு மேடையில அவங்களுடைய பேச்சு எடுப்படுமா, வீட்டுல சபையில எடுப்படுமான்னா இன்னும் அதுக்கான ஸ்பேஸ் அவங்களுக்கு கிடைக்கல. அப்போ இப்பதான் அவங்க மேல எழும்பி வந்துகிட்டு இருக்கவங்கள
பிரேக் பண்ற மாதிரியான ஒரு கான்செப்ட்ல ஒரு மூவி. அது கரெக்டாகவே ஆண்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அது நியாயமாகவே இருந்தாலும் அது பெண்ணினுடைய வளர்ச்சியை பழைய காலத்துக்கு அப்போ பெண்களுக்கு கல்வி கொடுத்தா அவங்க இந்த மாதிரி மாறதான் செய்வாங்க, அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்தா இது மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு மனுஷன் ஆட்டோமேட்டிக்கா போயிருவான். அதனால அப்படி எடுக்க மாட்டேன்னு சொல்லுவார். இந்த பெர்ஸ்பெக்டிவ்ஸ் தான் தேவை. ஏன்னா ரொம்ப காலமா இந்த டாமினன்ஸ்ல இருந்து பழகுனவங்களுக்கு திடீர்னு இப்பதான் ஒரு வெளிச்சம் கிடைக்க அவங்க வெளியே வர்றாங்கன்னா முதல்ல அந்த ஸ்பேஸை நீங்க கொடுங்கன்னு அவர் சொல்றாரு. அதை இந்த அம்மா அப்பவே சொல்லிருச்சு. நீ யார் எங்களுக்கு முதல்ல இதெல்லாம் தான் பண்ணணும் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அப்படிங்கறதா அவங்களோட இது. ஸோ ஜீன் ஜாக்கஸ் ரூசோட எமிலி ஆன் எஜுகேஷன் அண்ட் ஜேம்ஸ் ஃபாதே Sermons to Young Women and Dr. John Gregoryயோட The Father's Legacy to His Daughters. அப்போ ஒரு ஆண்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் பெண் குழந்தைகள் மேல எப்படிலாம் இருக்கு இதை பத்தி ஃபுல்லாவே இவங்க இந்த இதுல எதிர்த்து அவங்கள வந்து இவங்க வந்து எதிர்த்து கேள்வி கேட்பாங்க. இந்த ரைட்டர்ஸ் எல்லாத்தையும் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த 3 ரைட்டர்ஸோடைய பேர் தெரியணும். அடுத்தது why did Mary Wollstonecraft criticize these writers? எதுக்காண்டி இவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணணும்? அவங்க சொல்றாங்க many influential writers of the 18th century taught that women should be obedient, dependent, emotional and concerned only with pleasing men. ஆண்களை ப்ளீஸ் பண்ற மாதிரி அவனுக்கு ஒபீடியண்டா இருக்க மாதிரி இருக்கணும்னு தான் இந்த 18th century வந்து நம்மளுக்கு கத்து கொடுத்துருக்கு. So she strongly opposed these ideas because they denied women opportunity to develop their reason, education and independence. ஓகே, ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு வேணும், அவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் வேணும்னு பேசுறாங்க. ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும்? அப்ப ஜீன் ஜாக்கஸ் ரூசோவுடைய ஒர்க் எமிலி ஆன் எஜுகேஷன் 1762ல அவங்க வந்து அவர் எழுதுறாரு. அப்ப ரூசோவோட வியூ பெண்ணை பத்தி எப்படி இருக்குன்னா, விமன் ஷுட் பி எஜுகேட்டட் மெயின்லி டு சர்வ் அண்ட் ப்ளீஸ் மேன். பெண்களுக்கு கல்வி கொடுங்க, ஆனா மெயினா எதுவா தான் இருக்கணும், அவனுக்கு சர்வ் பண்ணணும், அவனுக்கு வந்து ப்ளீஸ் பண்ற மாதிரி இருக்கணும். தே ஷுட் ரிமைன் டிபெண்டன்ட் ஆன் மென். ஆண்களை சார்ந்துதான் ஒரு வாழ்க்கை வாழணும் த்ரூ அவுட் தியர் லைஃப். women should never consider herself completely independent. தன்னை வந்து ஒரு இண்டிபெண்டன்டா நீ நினைச்சிடவே கூடாதுன்னு இந்த சோஃபியா கேரக்டர் சொல்றாங்க. He represents Sophia, the ideal woman, as gentle, obedient, attractive and devoted to her husband. நம்ம தமிழ் சினிமால ஹீரோயின் செட் பண்ணுவாங்கல்ல, ஹீரோயின் ஒபீடியண்டா இருக்கணும் அண்ட் அவங்க நல்ல வேலை பார்ப்பாங்க, ரொம்ப இன்டெலெக்சுவலா காட்டுற மாதிரி காட்டி ஆனா ஒபீடியண்டா தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஓகே, ஸோ தப்பட்னு ஒரு மூவி இருந்துச்சு. ஆமா, யாரு ஹீரோயின்னா அவங்க பேர் வந்து ஆடுகளம் படத்துல டாப்ஸி ஹீரோயினா இருப்பாங்களா, டாப்ஸி. அப்பா அந்த படத்துல ரொம்ப ஹஸ்பண்ட் நல்ல கேரக்டர் தான். ஆனா ஏதோ ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும், ஹிந்தி மூவி ப்ரமோஷன் கிடைக்கும், இவர் பார்ட்டி செட் பண்ணியிருப்பாரு. ஆனா அந்த ப்ரமோஷன் கேன்சல் ஆகிடும். இந்த அம்மா ரொம்ப ஜாலியா வந்து பார்ட்டி செட் பண்ணும்போது இந்த ஆள் அந்த டென்ஷன் வந்து இந்த அம்மா ஒரு அடியே அடிச்சிருவார். வாழ்நாள் அடிச்சதே கிடையாது, ஆனா இப்ப அடிச்சிருவாரு. சாரியும் கேட்டிருக்க மாட்டாரு, பட் அதை ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி ஃபேமிலியே சப்போர்ட் பண்ணும். அந்த அம்மா கடைசி அந்த படத்துல அவரை டிவோர்ஸ் பண்ணிட்டு தான் வெளியே வரும். ஏன்னா நீ ஒரு தடவை அடிச்சாலும் சரி, வாழ்நாளுக்குள்ள அடிக்கிறேன், இவ்வளவு நாள் நான் அடிச்சதே கிடையாது, ஒரு நாள் தானே அப்படின்னு நீ ஜஸ்டிஃபை பண்றியா? முடியாது. அடிச்சதே ஃபர்ஸ்ட் தப்பு அப்படிங்கிறதுல நம்மளே ஒரு கட்டத்துல இந்த ஒரு தடவை தானே மன்னிச்சிடலாமே அப்படின்னு நம்மளே நினைச்சாலும் கூட அந்த விமன் கேரக்டர் அந்த டைரக்டர் எப்படி போர்ட்ரே பண்ணியிருக்காரு, நான் ஒரு ஸ்டாண்ட்ல இருக்கிறேன், இந்த ஸ்டாண்டை விட்டு நான் மாற மாட்டேன், அடிச்சது தப்பு தான் அப்படின்னு நிற்பாங்க. அப்போ இங்க இதுதான் வந்து இப்போ இருக்க ஜெனரேஷன் மாத்தி எடுக்கிறது. முன்னாடி எத்தனை படங்கள் வந்தாலுமே ஹீரோயின் ஒரு கட்டத்துல அந்த மேலுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்து அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இப்போ ஒரு காலகட்டத்தில் அது கிடையாது. இததான் அவங்க சோஃபியா கேரக்டரை வச்சு ரூசோ சொல்றாரு, நீ வந்து ஒபீடியண்டா இருக்கணும், நீ இன்டெலெக்டா இரு, ஆஸ் வெல் அஸ் ஒபீடியண்டாவும் இருக்கணும் மேனுக்கு. அண்ட் வில்ஸ்டன்கிராஃப்ட் கிரிட்டிசிசம் என்ன? ஷி கால்ஸ் ரூசோவுடைய டிஸ்கிரிப்ஷன் எப்படி சொல்றாங்க, சோஃபியாவை வந்து ஒரு கிராஸ்லி அன்நேச்சுரலா காட்டுறாங்க. இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கணும். சோஃபியா கேரக்டர் எப்படி வந்து ரூசோ வடிவமைச்சிருக்காராம், ரொம்ப அன்நேச்சுரலா காமிச்சிருக்காரு. ஷி ஆர்கியூஸ் தட் விமன் ஆர் ஹியூமன் பீயிங்ஸ் வித் ரீசன். நாமெல்லாம் எப்படிப்பட்டவங்க, ரீசனோட பிறந்தவங்க, அதாவது காரண காரியம் ஆராயக்கூடிய தன்மை உள்ள ஆட்கள். நாட் மியர்லி கம்பேனியன்ஸ் ஃபார் மென். நாங்க வந்து வெறும் அவனுக்கு துணை மட்டும் கிடையாது. So education should develop women's intelligence, virtue and independence அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ஜேம்ஸ் ஃபாதே, அவரோட ஒர்க் என்ன, Sermons to Young Women. அதுல ஃபாதேஸோட வியூ என்னன்னா, encourages women to modest இருக்கணும், சப்மிசிவா இருக்கணும், gentle, delicate and obedient. அதே கான்செப்ட் தான். அப்ப வில்ஸ்டன்கிராஃப்ட் என்ன சொல்றாங்க, லிமிட்டட் விமென்ஸ் இன்டெலெக்சுவல் நீங்க என்ன பண்றீங்க, இந்த மாதிரியான டீச்சிங்ஸ் வந்து பெண்களுடைய இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட் அப்படி தடுத்துரும், அப்படி குறைச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க, லிமிட் பண்ணிரும். இன்ஸ்டெட் என்கரேஜிங் விமன் டு திங்க் இண்டிபெண்டன்ட்லி. நீங்க வந்து எங்களை சுதந்திரமா திங்க் பண்ண விட மாட்டேங்க, அதுக்கு பதிலா they trained women to depend on male approval.
உன்னோட பெர்மிஷன் கிடைச்சா தான் நான் வேலைக்கு போக முடியும், நீ ஓகே சொன்னாதான் எதுவும் பண்ண முடியுங்கிற மனநிலைக்கு தள்ளுறாங்க. she argued that virtue should come from reason. ஓகே, ஸோ ரீசன் இருந்தாதான் virtue நமக்கு கிடைக்குமா, இப்படி வந்து சொல்றாங்க. அடுத்தது சார் டாக்டர் ஜான் கிரிகரி எ ஃபாதர்ஸ் லெகசி டு ஹிஸ் டாட்டர்ஸ் அப்படிங்கிற ஒர்க். அதுல கிரிகரியோட வியூ என்ன, எ வைஃப் ஷுட் ஹைட் த டெப்த் ஆஃப் ஹர் ஃபீலிங் ஃப்ரம் ஹர் ஹஸ்பண்ட். இப்போ நாங்களே டு பி ஆனஸ்ட், ஒரு நமக்கு இதுக்கு முன்னாடி ஒரு செக்ஷுவல் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட்ல நம்ம ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம்ல படிப்போம். அதுல ஒரு லேடி கரெக்டா சொல்லியிருப்பாங்க, டியூரிங் செக்ஸ் யாருக்கு பிளஷர் ஜாஸ்தி அப்படிங்கறத அப்பவே அவ்வளோ தைரியமா அந்த கான்செப்டை பேசினவங்க. ஏன்னா நம்மளோட பெண்களுடைய செக்ஷுவல் டிசைரை பெண்கள் வெளிப்படுத்திட்டா நீ மோசமான பொண்ணு அப்படிங்கிறது அந்த ஹஸ்பண்டே தவறா நினைக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் தான். அப்போ உன்னோட ஃபீலிங்ஸை நீ என்ன பண்ணணும்னு சொல்றாரா, ஹைட் பண்ணணும், இல்லைன்னா நீ நல்ல விமன் கிடையாது அப்படிங்கிற அர்த்தம். ஏன், நீனும் மனுஷன், நீனும் ஹியூமன் பீயிங் தான், நானும் ஹியூமன் பீயிங் தான். உனக்கு மட்டும்தான் அந்த உணர்ச்சி ஃபீலிங்ஸ் இதெல்லாம் இருக்குன்னா அப்ப நான் யாரு ஜடமா அப்படிங்கிற கேள்வி வரும்ல. இதைதான் அவங்க வந்து ஃபர்ஸ்டே கேட்கறாங்க. ஸோ விமன் ஷுட் ஹைட் த டெப்த் ஆஃப் ஹர் ஃபீலிங் ஃப்ரம் ஹர் ஹஸ்பண்ட் அப்படின்னு அந்த ஆள் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு யாரு, கிரிகரி. அப்ப ஹி பிலீவ் விமன் ஷுட் பிஹேவ் கேர்ஃபுல்லி டு மெயின்டைன் மேல் அஃபெக்ஷன். ஓகே, நம்மளை வந்து ரொம்ப வந்து நம்மளை கேரி பண்றதே ரொம்ப வந்து சேஃப் ஜோன்ல நம்ம வைக்கணும். நம்மளோட ஃபீலிங்ஸ் எல்லாம் வெளியே தெரிஞ்சிருச்சுன்னா அசிங்கமா நினைச்சிருவாங்க அப்படிங்கிறது டுவர்ட்ஸ் ஹர் ஹஸ்பண்ட். And Wollstonecraft's criticism is she rejects the idea that women should pretend or conceal their true emotion. அப்ப மேரேஜ்ங்கிறது based on எப்படிதான் இருக்கணும், honesty, friendship, mutual respect and equality, not manipulation. இன்னைக்கெல்லாம் மேனிப்புலேஷன் மட்டும்தான். அப்புறம் இருந்து பிறகு ஒரு 100 பேர் எடுத்துட்டோம்னா ஒரு 20 ஜுவன்ஸ் வேணா அந்த மாதிரியான இதுல இருக்காங்க. மற்ற எல்லாருமே அவங்க வளர்ந்த விதம் பார்த்த விதம் வச்சுதான் நம்ம வந்து அவங்க வளர்றாங்க. ஸோ அடுத்து என்ன ஆகும்னா சாப்டர் 1 இதுக்கப்புறம் ஃபுல்லா அதோடைய நான் என்ன சொல்லிடுறேன் டாபிக் மட்டும் வச்சு பார்த்துருவோம். ஸோ த ரைட்ஸ் அண்ட் இன்வால்வ்டு டியூட்டிஸ் ஆஃப் மேன்கைண்ட் கன்சிடர்ட் என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் சாப்டர் 1ல என்னது, த ரைட்ஸ் அண்ட் இன்வால்வ்டு டியூட்டிஸ் ஆஃப் மேன்கைண்ட் கன்சிடர்ட், இதுதான் அதோடைய ஃபர்ஸ்ட் டாபிக். அப்போ கீ கான்செப்ட் என்னெல்லாம் இருக்குன்னா ரீசன், விர்ச்சுவல், நாலேஜ், இதுதான். ரெண்டாவது சாப்டர்ல என்ன இருக்குன்னா த ப்ரிவைலிங் ஒப்பீனியன் ஆஃப் செக்ஷுவல் கேரக்டர் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. த ப்ரிவைலிங் ஒப்பீனியன் ஆஃப் செக்ஷுவல் கேரக்டர் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதாவது ஃபால்ஸ் ஃபெமினிட்டி, சோஷியல் கண்டிஷனிங், டிபெண்டன்ஸ் எப்படி இருக்கு, இப்படி எல்லாம் சொல்லுது. ஏன்னா ஃப்ரம் சைல்ட்ஹுட்ல இருந்து கேர்ள்ஸ் வந்து ஒபே பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் வளர்க்குறாங்க. சாப்டர் 3ல த சேம் சப்ஜெக்ட் கண்டினியூட். ஓகே, அதே சப்ஜெக்ட் தான் கண்டினியூ ஆகுது. எது, இந்த டாபிக் தான், த ப்ரிவைலிங் ஒப்பீனியன் ஆஃப் செக்ஷுவல் கேரக்டர் டிஸ்கஸ்ட். அடுத்தது 4th வந்து அப்சர்வேஷன் ஆன் த ஸ்டேட் ஆஃப் டீக்ரடேஷன் டு விச் விமன் இஸ் ரெடியூஸ்ட் பை வேரியஸ் காசஸ். அப்ப என்னென்ன டீக்ரடேஷன்லாம் இருக்கும், இந்த சோஷியல் இன்இக்வாலிட்டி, இன்ஃபீரியர் எஜுகேஷன், இதெல்லாம். அப்ப இந்த கீ கான்செப்டையும் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் டீக்ரடேஷன் கம்ஸ் ஃப்ரம் சோஷியல் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது. நான் பொறுமையா தான் ஒரு ஸ்லைடா கொண்டு போறேன், வீடியோவை பாஸ் பண்ணி பார்த்துக்கணும், சரியா? அடுத்தது சாப்டர் 5ல animate versions on some of the writers who have rendered women objects of pity, bordering or contempt. அப்ப என்ன ஆகுது, misinterpretation, defense and false education, female dignity and intellectual equality, இதெல்லாம் பத்தி பேசுவாங்க. women என்ன பண்ணுவாங்களா, respect, women deserve respect as thinking human beings, not decorative companionship. நம்மளாம் எப்படி வச்சிருக்காங்க, எப்ப பார்த்தாலும் ஒரு அழகான பொண்ணா காமிக்கணும், ஹீரோயின்ஸ்னா கருப்பெல்லாம் காமிச்சிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அது இப்படி நம்மள அட்ராக்டிவ் ஃபிகரா தான் பாக்குறாங்க. தி எஃபெக்ட் விச் அன் இயர்லி அசோசியேஷன் ஆஃப் ஐடியாஸ் அப்பான் த கேரக்டர். என்ன ஆகுது, இயர்லி எஜுகேஷன் அப்படிங்கறதா ஃபியூச்சர் பர்சனாலிட்டி வந்து டிசைட் பண்ணும் அப்படிங்கிறது. அடுத்து மாடஸ்டி காம்ப்ரஹென்சிவ்லி கன்சிடர்ட் அண்ட் நாட் அஸ் அ செக்ஷுவல் வெர்ச்சு அப்படின்னு சொல்றது. அப்ப மாடஸ்டி பிலாங்ஸ் டு போத் செக்ஸ் ஈக்வாலிட்டி. வெறும் வந்து பெண்களுக்கு மட்டும்தான் கற்பு ஒழுக்கம் இதெல்லாம், ஆண்களுக்கு கிடையாது, அவன் எப்படினாலும் போவான் இப்பவும் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. ஆம்பளை அவன் அப்படித்தாமா போவான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இதே டோனோட சொல்லுவாங்க. நம்மள வந்து இது என்ன சொல்றது, பாசிஃபை பண்றதுக்கு அந்த கான்செப்ட் தான் இவங்க சொல்றாங்க. 2 பேருக்குமே மாடஸ்டிங்கிறது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த சாப்டர் 7. சாப்டர் 8 என்ன பேசுறாங்கன்னா மொராலிட்டி அன்டிட்டர்மைன்ட் பை செக்ஷுவல் நோஷன்ஸ் ஆஃப் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் குட் ரெப்யூட்டேஷன். அப்ப மாரல் கேரக்டர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் than சோஷியல் ரெப்யூட்டேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது சாப்டர் 9ல ஆஃப் த pernicious effects of which arise from the unnatural distinctions established in society. Now the artificial distinctions destroy moral progress. Okay, so chapter 10 oda title parental affection. என்ன ஆகுது, an educated mother
raised a better citizen. படிச்சம்மா நல்ல பிள்ளைங்களா வளர்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அடுத்த சாப்டர் 11 டியூ டு பேரண்ட்ஸ். என்னென்ன டியூட்டிலாம் இருக்கு? நீங்க வந்து அப்பவே நம்ம பார்த்து வளர்றது தானே, பிளைண்ட் ஒபீடியன்ஸ்ங்கிறத கத்துக் கொடுக்காதீங்க, ரெஸ்பெக்ட், ஃப்ரீடம் இதெல்லாம் கத்துக் கொடுக்கணும்னு சொல்றாரு. சாப்டர் 12 வந்து ஆன் நேஷனல் எஜுகேஷன், ஃப்ரீ கோ எஜுகேஷன் அப்படின்னு சொல்றாங்க, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஓகே, ஸோ அந்த இதுல வந்து படிக்க வைக்கணும். கவர்மெண்ட் ஷுட் எஸ்டாப்ளிஷ் கோ எஜுகேஷன் சொல்றாங்க. சாப்டர் 13ல சம் இன்ஸ்டன்சஸ் ஆஃப் த ஃபாலி which the ignorance of women generates with concluding reflections. என்னெல்லாம் சொல்றாங்க? The work concludes equal rights and education will improve both women and society. ஓகே, ஸோ இதெல்லாம் பத்தி பேசுறது தான் ஒரு 25 ஸ்லைட்ல முடிச்சிட்டோம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேயே கிரக்ஸ் என்னன்னு சொல்லிட்டேன். சொன்னதுக்கு அப்புறமா ஒரு டைட்டிலையுமே காமிச்சு என்னென்ன ஹெட்டிங் ஒரு சாப்டர்லயும் பார்த்தாச்சு. இப்போ என்ன பண்ணுவோம், கொஸ்டின்ஸ்குள்ள போவோம். ஓகே, சோ இப்போ நீங்களே வந்து கரெக்டா என்ன பண்ணிடலாம், ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, சோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஒர்க்ஸ், இதுல வில்ஸ்டன் கிராஃப்ட் பத்தின அவங்களுடைய ஆத்தர் டீடைல்ஸ் கொஸ்டின்ஸும் இருக்கும், பிளஸ் எஸ்ஏ பத்தினதும் இருக்கும். ரெண்டையும் சேர்த்தே பார்ப்போம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஒர்க்ஸ் பை மேரி வில்ஸ்டன் கிராஃப்ட் பப்ளிஷ்டு பாஸ்தமஸ்லி. எந்த ஒர்க் பப்ளிஷ் ஆயிருக்கும்னா மரியா ஆர் தி ராங்ஸ் ஆஃப் விமென் அப்படிங்கிறது தான். And which of the following correctly matches Mary Wollstonecraft work with its literary form? என்னென்னலாம்? மேரி ஃபிக்ஷன் அப்படிங்கிறது டிராவலாக் கிடையாது. ஓகே, இதுதான் டிராவலாக். லெட்டர்ஸ் written on during a short residence in Sweden, Norway and Denmark. இதுதான் என்னது? டிராவலாக். அடுத்தது thoughts on education of daughtersங்கிறது எனது எஜுகேஷனல் ட்ரீடைஸ் தான். ஸோ ட்ரீடைஸ் அப்படின்னாலே எஸ்ஏ கட்டுரை அப்படின்னு பார்க்குறோம்ல, அதுதான். ஸோ அப்போ இந்த ஒர்க்கு கரெக்ட். தாட்ஸ் ஆன் எஜுகேஷன் ஆஃப் டாக்டர்ஸ் அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷனல் ட்ரீடைஸ். மற்ற எதுவுமே கரெக்ட் கிடையாது. இது வந்து டிராவலாக கிடையாது, ரெண்டாவது உள்ளதான் டிராவலாக், முதல் உள்ளது அதிலே கொடுத்துருக்காங்க ஃபிக்ஷன். விண்டிகேஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் விமென்ங்கிறது என்னது? எஸ்ஏ, இட்ஸ் நாட் அ டிராமா. அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் பெஸ்ட் டிஸ்கிரைப்ஸ் மேரி வில்ஸ்டன்கிராஃப்ட் சென்ட்ரல் ஆர்குமெண்ட் இன் விண்டிகேஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் விமென். என்ன சொல்றாங்க? இதோடைய சென்ட்ரல் ஐடியா என்னன்னு பார்த்தோம்னா, விமன் அண்ட் மென் ஷுட் பி ரிசீவ் ஈக்குவல் எஜுகேஷன். அதுதான் ஃபர்ஸ்ட். அடுத்து விச் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் மோஸ்ட் டைரக்ட்லி இன்ஃப்ளூயன்ஸ் வில்ஸ்டன்கிராஃப்ட்ஸ் தாட் ஆன் எஜுகேஷன் ஆன் டாட்டர்ஸ். எந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க வந்து இந்த ஒர்க்ல வந்து ரிசம்பிள் பண்றாங்கன்னா, ஹர் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் அ ஸ்கூல் டீச்சர் அண்ட் கவர்னஸ். அவங்க ஸ்கூல் டீச்சரா இருக்கும்போது அவங்க என்னெல்லாம் அனுபவிச்சாங்களோ அதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி தான் தாட்ஸ் ஆன் எஜுகேஷன் ஆஃப் தி டாட்டர்ஸ் அப்படிங்கிற ஒர்க்ல வந்து எழுதுறாங்க. அதுல இயரும் மென்ஷன் ஆயிருக்கு. ஒரு கொஸ்டின்ல 3 கொஸ்டின் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அடுத்தது பிஃபோர் பப்ளிஷிங் ஹர் மேஜர் ஃபெமினிஸ்ட் ஒர்க் மேரி வில்ஸ்டன்கிராஃப்ட் ரோட் விச் நாவல். எந்த நாவல் வந்து எழுதுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மேரி ஃபிக்ஷன், அதுதான் எழுதுறாங்க. மேரி வில்ஸ்டன்கிராஃப்ட் மூவ் டு பாரிஸ் இன் 1792. எதுக்காக அங்க போறாங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்சர்வ் த பிரெஞ்சு ரெவல்யூஷன் ஃபர்ஸ்ட் ஹேண்ட். எதுக்காக? பிரெஞ்சு ரெவல்யூஷனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக. அண்ட் ஹூ வாஸ் த ஃபாதர் ஆஃப் வில்ஸ்டன்கிராஃப்ட் ஃபர்ஸ்ட் டாட்டர் ஃபேனி. இது கொஞ்சம் பர்சனல் லைஃப்ல இருந்து வந்திருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் டாட்டர் ஃபேனியினுடைய அப்பா யாருன்னு பார்த்தா இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் கேப்டன் கில்பர்ட் இம்லே அப்படிங்கிறவர். அடுத்து ஆஃப்டர் ரிட்டர்னிங் டு லண்டன் மேரி வில்ஸ்டன்கிராஃப்ட் பிகம் அசோசியேட்டட் வித் இன்ஃப்ளூயன்ஷியல் ரேடிக்கல் சர்க்கிள். அதாவது இந்த ரேடிக்கல் சர்க்கிள் யார் வந்து தொடங்கியிருப்பான்னா ஜோசப் ஜான்சன். இந்த ரேடிக்கல் திங்கர்ஸ் அப்படின்னு அவங்க எல்லாம் ரேடிக்கல் திங்கர்ஸ்க்கு இவர் ஒரு அசோசியேஷன் ஒன்று கிரியேட் பண்றாரு. யார் இவர்? ஜோசப் ஜான்சன். ஓகே, அப்ப இந்த ரேடிக்கல் திங்கர்ஸ்னா யாருன்னா அதாவது ரொம்ப எப்படி சொல்றது, அதாவது பகுத்தறிவோட சிந்திக்கிறவங்க பிளஸ் ரொம்ப ஃபயரியா இருப்பாங்க. அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் வந்து நம்ம சிந்திக்கிறதுக்கும் அவர்கள் சிந்திக்கிறதுக்கும் ரொம்ப பயங்கர வேற்றுமையா இருக்கக்கூடியது. ஸோ அப்படியான சிந்தனையாளர்கள் உள்ளதுதான் இந்த ரேடிக்கல் திங்கர்ஸ் அப்படின்னு பார்க்கணும். ஓகே, ஸோ இதுதான். அண்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரைட்டர்ஸ் வாஸ் நாட் மென்ஷன்ட் as the member of ஜோசப் ஜான்சன்ஸ் ரேடிக்கல் இன்டெலெக்சுவல் சர்க்கிள். இதுதான் ஜோசப் ஜான்சனுடைய ரேடிக்கல் இன்டெலெக்சுவல் சர்க்கிள்ல உள்ளவங்க யாரெல்லாம் பார்த்தா அதுல ஒரு லிஸ்ட் ஆஃப் ரைட்டர்ஸ் வருவாங்க. யார் வரமாட்டாங்கன்னா சாமுவேல் டெய்லர் கால்ரிட்ஜ் வரமாட்டாங்க, மற்ற எல்லாரும் வருவாங்க. அடுத்து மேரி வில்ஸ்டன்கிராஃப்ட் ஷெல்லி, அதாவது மேரி ஷெல்லி அவங்க பிராங்கன்ஸ்டீன் அப்படிங்கிற ஒரு ஒர்க் எழுதியிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒர்க் பிராங்கன்ஸ்டீன். இந்த ஒர்க் வந்து யாருன்னு கேட்கறாங்க. வில்ஸ்டன்கிராஃப்டோடைய செகண்ட் டாட்டர் தான் யார்? இந்த மேரி வில்ஸ்டன்கிராஃப்ட் ஷெல்லி, இல்லைன்னா மேரி ஷெல்லி தான். அடுத்தது விச் ஒர்க் பை மேரி வில்ஸ்டன்கிராஃப்ட் கம்பைன்ஸ் டிராவல் ரைட்டிங் வித் சோசியலாஜிக்கல் அண்ட் பிலோசாபிக்கல்னா லெட்டர்ஸ் ரிட்டன் ஆன் டியூரிங் a short residence in Sweden.
அப்ப இந்த கொஸ்டின் நமக்கு மேலே கொடுத்துருக்காங்க அழகா. இப்படியான கேள்விகள் நீங்க வந்து டிஆர்பில பார்க்கலாம். ஒரு ஆப்ஷன்ல அதுதான் என்னோட ஃப்ரெண்ட் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, முதல்ல நான் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாவே கோத்ரூ பண்ணிட்டு டாட்டா சின்ன டாட்டா கொஸ்டின்ல வச்சுட்டே வருவேன், அதுக்கப்புறமா தான் நான் ஷேடிங்கே ஆரம்பிப்பேன். ஏன்னா இது மாதிரியான ரிஃப்ளெக்ஷன் வந்து கொஸ்டின்ல இருக்கும். நம்ம வந்து மேட்ச்ல பார்த்திருப்போம், அதே இது வந்து அங்க 4 ஆப்ஷன்ஸ்ல எங்கேயாவது நம்ம மீட் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப இப்படி வந்து எப்பவுமே பாரு, நீ எடுத்த உடனே ஷேட் பண்ணாதான்னு என் ஃப்ரெண்டு சொல்லுவான். அது மாதிரி தான் இந்த டைப் ஆஃப் கொஸ்டின், அதே மாதிரி தான். ஸோ எப்பவுமே கொஸ்டினை ஒரு கோத்ரூ பண்ணிட்டு ஷேடிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ லெட்டர்ஸ் ரிட்டன் டியூரிங் a short residence in Sweden, Norway and Denmark. அடுத்து மரியா ஆர் தி ராங்ஸ் ஆஃப் விமன் இஸ் த பெஸ்ட் டிஸ்கிரைப்ட் அஸ். எப்படி வந்து டிஸ்கிரைப் பண்றாங்க அந்த ஒர்க்ல? இது வந்து ஒரு பாஸ்தமஸா பப்ளிஷ் ஆனது ஆல்ரெடி தெரியும், ஒரு அன்பினிஷ்டு நாவல். ஓகே, ஸோ விண்டிகேஷன்ஸ் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் விமனுக்கு அப்புறமா சீக்வலா வருது. வில்சன் கிராஃப்ட் ஸ்டேட்மெண்ட் தட் ஃபர்ஸ்ட் object of laudable ambition to obtain a character as a human being. எது வந்து ஒரு ஹியூமன் பீயிங்ஸா இருக்கிறதுக்கு பிரைமரியா இருக்கக்கூடிய ஒரு தகுதி என்ன அப்படின்னு அவங்க கேட்டிருப்பாங்க. அது என்ன, எதுதான் ஹியூமன் பீயிங்ஸா இருக்கிறதுக்கு நம்ம பெண்களுக்கு வந்து அவங்க முக்கியமா சொல்றது அவுட்வர்ட் எலகன்ஸ் ராதர் தென் மாரல் கேரக்டர். வெளி தோற்றம் மட்டும் நமக்கு முக்கியம் கிடையாது, எதுதான் முக்கியம், கேரக்டர் தான் முக்கியம். ஸோ அவுட்வர்ட் எலகன்ஸ்ங்கிறது தேவையில்லை அப்படிங்கிறத பேசியிருப்பாங்க. The dedication addressed to Mr. Talleyrand Pellegrini mainly intended the question, எதுக்காக இவங்களுக்கு டெடிகேட் பண்றாங்கன்னா, the exclusion of women from equal educational rights despite possessing reason. ஏன்னா அவர் வந்து இந்த மாதிரி பெண்களுக்கு சம உரிமை சம கல்வி அப்படிங்கிறது கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லும் போது இதுக்கு எதிராக அவங்க கேள்வி கேட்டு எழுதுறாங்க. ஸோ அக்கார்டிங் டு சாப்டர் 1 எந்த சீக்வன்ஸ் இதுல கரெக்டா ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குன்னு கேட்டிருக்காங்க. சீக்வல் என்ன, முதல்ல ரீசன், அப்புறம் நாலேஜ், விர்ச்சு, ஹாப்பினஸ். இதுதான் நமக்கு இந்த மாதிரிதான் அந்த எஸ்ஏக்குள்ள. ஏன்னா பெரிய எஸ்ஏ இது, புக்கு. ஆக்சுவலி இது எஸ்ஏ கிடையாது, இது வந்து புக்கு. நமக்கு அப்படி அழகா கொடுத்துருக்காங்க சிலபஸ்ல, ஏமா இது புக்கு, நீ வாட்டுக்கு புக்கை படி அப்படின்னு. ஏன்னா கொடுத்துருக்க ஒர்க் எல்லாம் பெருசு, அதுல இந்த ஒர்க்கையும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து கரெக்ட்ஸ் மட்டும் தானே எடுத்திருக்கோம். அதுல இப்படிதான் ரீசன், நாலேஜ் பத்தி பேசியிருப்பாங்க, விர்ச்சுவல், லாஸ்டா ஹாப்பினஸ் பத்தி இருக்கும். வில்சன் கிராஃப்ட் ஆர்கியூஸ் தட் ஹியூமன் சுப்பீரியாரிட்டி ஓவர் அனிமல்ஸ். எப்படி சொல்றாங்க, நம்ம வந்து விலங்கினங்களை விட நாம உயர்ந்தவங்க நம்ம எந்த இதுல சொல்றோம், நமக்கு வந்து ரேஷனல் திங்கிங் இருக்கு, அப்படிதானே அது. அண்ட் விச் எஜுகேஷனல் பிராக்டிஸ் டஸ் வில்சன் கிராஃப்ட் ஐடென்டிஃபை அஸ் த ஏர்லியஸ்ட் சோர்ஸ் ஆஃப் விமென்ஸ் டிபெண்டன்ஸ். எதை வந்து ஏர்லியஸ்ட் சோர்ஸ்ன்னு சொல்றாங்கன்னா, சைல்ட்ஹுட்ல இருந்து கிடைக்கக்கூடிய கல்வி. ஸோ டீச்சிங் கேர்ள்ஸ் ஃப்ரம் சைல்ட்ஹுட் தட் ஒபீடியன்ஸ் செக்யூர்ஸ் மேல் ப்ரொடெக்ஷன். அடுத்தது வில்சன் கிராஃப்ட் கிரிட்டிசிசம் ஆஃப் ரூசோ சோஃபியா. ஸோ சோஃபியா மெயினா எது சொல்றாரு, it is educated only to satisfy male expectations. அது அடுத்தது which assumptions about women is most directly challenged in chapter 2. chapter 2 அப்ப என்ன டாபிக்னு தெரிஞ்சாதான் உங்களால இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். அப்ப chapter 2ல என்ன சொல்றாங்க, beauty alone cannot compensate for the absence of intellectual development. அழகு மட்டும் முக்கியம் கிடையாது intellectual developmentக்கு. In the introduction, Wollstonecraft proposes that women should strive to acquire strength of என்னெல்லாம் தேவை நமக்கு, போத் மைண்ட் அண்ட் பாடியை நம்ம கரெக்டா வச்சிருக்கணும். த ரிப்பீட்டட் எம்பசைஸ் ஆன் ரீசன். இவங்க இதுல ஃபுல்லாவே ரீசன், ரேஷனல், இதுதான் நம்ம பெரியாருன்னு சொல்றாரு. என்னவா இருக்கணும், பகுத்தறிவோட செயல்படணும். எப்போ இதை மட்டும் ஞாபகம். நான் எல்லா கிளாஸ்லயும் இந்த பெரியாரோட கருத்து, இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப வந்து தாட் ப்ரோவோக்கிங்கா இருக்கும். என்னன்னா, உனக்கு சுத்தி இதுதான் டிரான்சென்டென்டலிசம்லயும் நம்ம பாக்குறோம். உனக்கு சுத்தி என்ன நடக்குங்கிறது நீ நல்லா வாட்ச் பண்ணு. ஓகே, எல்லாரும் எல்லாம் சொல்றாங்கிறத உள்வாங்கிக்க, உனக்கு என்ன சரின்னு பட்டுச்சோ அதை செய். இதுதான் அவர் சொல்லக்கூடிய பகுத்தறிவு. பெண்களுக்கு நம்ம சொல்றது, உனக்கு சரின்னு என்ன பட்டுச்சோ அதை செய். அப்பதான் நம்ம அடுத்தவங்களை பிளேம் பண்ண மாட்டோம். நான் தப்பு பண்ணிட்டேன்னா வேலை என்ன பண்ணுவோம், யார் மேலடா பழி போட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இவங்க சொன்னாங்க அதனால நான் செஞ்சேன், இது எதுக்கு அப்படி போய் தேடணும், அண்ட் நான் தான் முடிவு பண்ணேன், நானே தான் இதுக்கான இதை எடுப்பேன் அப்படி. ஸோ இதுல நம்ம எல்லாருமே இப்படி இருக்கிறது ரொம்ப நல்லது. இன்னைக்கு எத்தனை பேர் அட்வைஸ் சொல்லட்டும், என்ன வேணாலும் சொல்லட்டும், நான் தான் முடிவு பண்ணுவேன், நானே தான் அதை சரி பண்ணுவேங்கிற மென்டாலிட்டிக்கு நீங்க வாங்க. அப்ப ஏன்னா நம்ம மேல நமக்கே ஒரு கன்சர்ன் இருக்கும். சரி, இந்த ஒரு தடவை தப்பு பண்ணிட்ட விடு, இல்லைன்னா இன்னொருத்தவங்க மேல வெஞ்சன்ஸ் ஆகும், நீ சொல்லி தானே பண்ணுங்கிற ஒரு மனநிலை வரும். அதனாலதான் இந்த ரேஷனல் தாட்ஸை இவங்க எப்பவுமே சொல்றாங்க. பகுத்தறிவோட சிந்திக்கும் போது நம்ம இப்படிதான் யோசிப்போம், எத்தனை பேர் என்ன சொல்லட்டும், எனக்கு என்ன சரின்னு படுதோ நான் அதை தான் செய்வேன் அப்படிங்கிற ஸ்டாண்டில் நம்ம எப்பவுமே நிக்கணும். அது தவறாகிற பட்சத்துல உங்களுக்கு யாருக்கும் அதை பத்தி பிரச்சனை இல்லை, நான் தானே அதை ஃபேஸ் பண்ணணும்னு கேட்டுட்டு போயிடலாம். ஓகே, ஸோ இதுதான். ஸோ ஈக்குவல் ரேஷனல் கெப்பாசிட்டி ஜஸ்டிஃபைஸ் ஈக்குவல் மாரல் அண்ட் எஜுகேஷனல் கிளைம்ஸ். அடுத்து, which statement best summarizes Wollstonecraft understanding of virtue in the opening chapters? என்ன சொல்றாங்க,
விர்ச்சுங்கிறது டு டிசிப்ளின் அண்ட் எக்ஸசைஸ் ஆஃப் ரீசன். நீங்க இந்த மாதிரியான கீ டேர்ம்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரீசன், நாலேஜ், ஒபீடியன்ஸ், இது மாதிரி எல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா அழகா இதுல ஆப்ஷன்ஸ் பார்த்து போட்டுடலாம். The criticism of artificial feminine delicacy in chapter 3 எதை பத்தி இருக்கும்? பாடிலி வீக்னஸ் வீக்கன்ஸ் த டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டிபெண்டன்ட் கேரக்டர். பெண்கள்னாலே அவங்க வந்து வீக், இதுதான் ஜூனோ ட்ரூத்னு பேசியிருப்பாங்க. பெண்கள்னாலே வீக்கான ஆட்கள் தான்பா அப்படிங்கிற மனநிலை. ஸோ அது அண்ட் அக்கார்டிங் டு ஆர்குமெண்ட் இன் சாப்டர் 4 விமென்ஸ் டீக்ரடேஷன் எப்படி வருது அப்படின்னு பார்த்தா எ சிஸ்டம் தட் வேல்யூஸ் சூப்பர்ஃபிஷியல் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் ஓவர் இன்டெலெக்சுவல் கல்டிவேஷன். நமக்கு இங்க என்ன இருக்கு? சூப்பர்ஃபிஷியல் அக்கம்ப்ளிஷ்மெண்ட், அதை தான் மெயினா பார்ப்போம். இன்டெலெக்சுவல் கல்டிவேஷனை யாரும் பார்க்கறது இல்ல. இதுவே விமனை ஒரு டீக்ரேட் பண்ற மாதிரி தான். அடுத்தது the criticism of excessive compliments paid to women suggests that such behavior disguise in inequality under the appearance of politeness. நம்ம எப்படி இருக்கணுமா? அமைதி அப்படிங்கிற பெயருக்கு கீழே ஒரு இன்இக்வாலிட்டி நம்ம இப்ப பொறுமை. நமக்கு வந்து இந்த அமைதி பொலைட்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிறத விட நீங்க பொறுமைன்னு எடுத்துக்கலாம். எவ்வளவு பொறுமையான பிள்ளை தெரியுமா? எதுவுமே பேச மாட்டான். ஓகே, இந்த மாதிரி ரொம்பலாம் வேண்டாம். பை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எஸ்டர்டே கூட எங்க வீட்டுக்கு ஒருத்தர் வந்தவர், நீ வந்து ஆர்கியூ பண்ணக்கூடாது என்கிட்ட, வேற வழி இல்லை, பெரிய மனுஷன் வெளியே போன்னு சொல்ல முடியாது, நம்ம கேட்டுதான் ஆகணுங்கிறதுக்காண்டி தலையே ஆட்டணும். ஆர்கியூமெண்ட் பண்ணாத, நீ ஆர்கியூ பண்றதை பார்த்தா உன் குழந்தையும் நாளைக்கு ஆர்கியூ தான் பண்ணும். டேய் நான் வேலிடா ரீசன் கேட்டேன்டா, இது ஒரு தப்பாடா அப்படின்னு தான் நமக்கு தோணும். ஆனா யாரும் இதை ஒத்துக்க மாட்டாங்க. நம்மள்ட்ட ஆஸ் யூஷுவல் சொல்றது என்ன? நீ பேசாத, உனக்கு என்ன தேவை? பொலைட்னஸ் தான் தேவை. இது எப்படி கொடுக்குறாங்க இந்த பொலைட்னஸ? இன்இக்வாலிட்டிங்கிறத மறைமுகமா நமக்கு இப்படி தள்ளுறாங்க. இதைத்தான் இங்க சொல்றாங்க. So disguises inequality under the appearance of politeness. ஓகே, அந்த அம்மா ஐயோ தெய்வமே மனசுல இருக்க கூட சொல்லிட்டோமா அப்படிங்கிறதா இருக்கும். எனக்கு விமென்ஸ் லிட்ரேச்சர் எடுக்கும்போது ஒரு தனி தெம்பு தைரியம்லாம் வந்துடும். ஏன்னா பேச முடியாதெல்லாம் கிளாஸ்ங்கிற விஷயத்த வச்சு பேசிடலாம், இல்லை வீடியோ பார்த்து சாவுங்கடா அப்படின்னு. இதை மட்டும் விமென்ஸ் லிட்ரேச்சர் மட்டும் 10 தடவை எடுக்கனாலும் நான் ரெடி. ஓகே, ஸோ the advice that a wife should conceal the depth of her affection from her husband is criticized because it encourages. எதை என்கரேஜ் பண்ணுது? அதாவது ஒரு அட்வைஸ் that a woman should conceal the depth of her affection. நீ வந்து உன் ஹஸ்பண்ட் மேல இருக்கக்கூடிய அஃபெக்ஷனை நீ வந்து கன்சீல், மறைச்சிரு, அது ரொம்ப காட்டாதுன்னா இன்சின்சியாரிட்டி வித்தின் த மேரேஜ் அப்படிங்கிறத இவங்க சொல்றாங்க. ஏன்னா இது எதை என்கரேஜ் பண்ணும்? ஒரு இன்சின்சியாரிட்டி வித்தின் த மேரேஜ் தான் என்கரேஜ் பண்ணும். என்னோட ஹஸ்பண்ட நான் அன்போட இருக்கிறேங்கிறத நீ ஒரு ஓவர் எக்ஸ்போசிவா இருக்கக்கூடாது, ஆண்கள் மட்டும் தான் அந்த டிசைரை காட்டணும்னு சொல்றது எவ்வளவு பெரிய தப்பு அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அடுத்து, which educational assumption is challenges through the criticism of Forday's view of women. Forday's view என்னவா இருக்கு? Female education should remain permanently centered on male needs. ஆண்களுக்கு என்ன தேவை, அவங்களை எப்படி பார்த்துக்கணுங்கிறத வச்சுதான் இருக்கு. And the reference of Catherine McCalley serves mainly to demonstrate that. புக்குள்ள இருந்து ஒரு கேள்வி. சோ அப்ப என்ன சொல்றாங்க கேத்ரின் மெக்காலே? intellectual excellence is fully compatible with womanhood. so இன்டெலெக்டா இருக்கணும். அடுத்து, the criticism of Lord Chesterfield அவங்கள பத்தி உள்ளது. ultimately emphasize. so Lord Chesterfield எங்கெல்லாம், அதாவது நான் கொடுத்த காமிச்ச நோட்ஸ்ல இல்லாத வார்த்தைகள் இதுல வந்ததுன்னா புக்குள்ள இருந்து வருதுன்னு அர்த்தம், அதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். so Lord Chesterfield ultimately emphasize the education. எதை பத்தி சொல்றாங்க? can guide learning but cannot replace personal effort அப்படிங்கறத சொல்றாரு. அடுத்து, the writers criticized in chapter 5. chapter 5ல என்ன சொல்றாங்க? காமனா reinforce female dependence through their advice and educational ideals. என்ன சொல்றாங்க? ஃபீமேல் இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கணும், through their advice and educational ideals மூலமா தான் அந்த இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கணும். chapter 5ல எதெல்லாம் பத்தி பேசுறாங்கன்னா justify women's intellectual inferiority, natural or desirableங்கிறது. இப்போ அந்த ஹெட்டிங்ஸ் வச்சு நம்ம மேட்ச் பண்ணணும். சாப்டர் 6ங்கிறது childhood impressions determine adult character. சாப்டர் 7 வந்து அதே டைட்டில கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, அதுல என்ன பேசியிருக்காங்கன்னு கொடுத்தாலே போதும். ஸோ சாப்டர் 7 வந்து என்னது? modesty should be equally expected from both sexes. சாப்டர் 8 வந்து reputations may replace genuine virtue. சாப்டர் 9 வந்து artificial social distinctions weaken morality. okay, the expressions habitual slavery to the first impressions. habitual slavery ஒரு அடிமைத்தனம். என்ன இது அப்படின்னு பார்த்தா childhood conditioning. சின்ன பிள்ளையில சொல்லியிருப்பாங்க, அண்ணனுக்கு தண்ணி எடுத்து கொடு, அண்ணன் ட்ரெஸ் வந்து மடிச்சு போய், அண்ணன் சொன்னா கேளு, இப்படி சொல்லியிருப்பாங்கல்ல, இதுதான். ஸோ childhood conditioning நம்மள ட்ரெயின் பண்றாங்க. continues to influence adult thinking.
அடுத்து the reference to Lovelace illustrates women tendency to dash. So idealize the romantic protectors because they defect because of defective education. Okay, so the reference to Lovelace illustrates women tendency to idealize. என்ன சொல்றாங்க, Lovelace என்ன சொல்றாருன்னு சொல்றாங்க. Okay, அப்ப the reference Lovelace வந்து எதை illustrate பண்றாரு, women tendency னா ஒரு idealized romantic protectors because the defective education அப்படின்னு பெண்களை சொல்றாரு. The argument that false notions, அதாவது பியூட்டி அண்ட் டெலிகசி, இதை வச்சு சொல்லும்போது ஆர்டிஃபிஷியல் ஸ்டாண்டர்ட்ஸ் தட் ரெஸ்ட்ரிக்ட் நேச்சுரல் டெவலப்மெண்ட். ஓகே, ஆர்டிஃபிஷியல் ஸ்டாண்டர்ட் தான், நீங்க வந்து பெண்கள் வந்து ஒரு போகப்பொருள், அவ்வளவுதான் அது. அடுத்த சாப்டர் 7 எதை பத்தி பேசுவோம், யூனிவர்சல் மாரல் விர்ச்சு ரதர் தன் எக்ஸ்க்ளூசிவ் ஃபீமேல் ஃபெமினைன் ஈக்குவாலிட்டி. அடுத்து the comparison of false modesty to fig leaf borrowed by the Vantanus, அது எதை இம்ப்ளை பண்ணுது, இது வந்து ஒரு அனாலஜி மாதிரி கொடுத்துருக்காங்க. the fig leaf borrowed by Vantanus அப்படிங்கிறது எதை இம்ப்ளை பண்ணுதுன்னா, மாடஸ்டிங்கிறது என்ன பண்ணும், மாரல் கரப்ஷனை கன்சீல், மறைச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி pretended modesty may conceal moral corruption, இப்படி மறைச்சு வைக்கிறது. எதை மறைச்சு வைக்கிறாங்க, இந்த மாதிரி நான் ரொம்ப ஒழுக்கம், நான் ரொம்ப அமைதி பணிவு அப்படிங்கிற பேர்ல சொல்லி இவங்க மாரல் கரப்ஷன் தான் கத்து கொடுக்குறாங்க. அப்ப ஆண்களுக்கு ஒரு தெனாவட்டு வரும்ல, நான் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற இது வரும் அது. So the phrase spacious poisons in chapter 8 அப்படிங்கிறது என்ன பாய்சனா, morally sound while gradually destroying genuine virtue. மாரல் ஸ்டாண்டுன்னு சொல்லிக்கிட்டு அந்த மாரல் ஸ்டாண்டை எப்பவுமே பெண்கள்கிட்ட தான் தேடுவாங்க, ஆண்கள்கிட்ட தேட மாட்டாங்க. அது வந்து என்னது, ஒரு ஜென்யூன் விர்ச்சு வந்து டெஸ்ட்ராய் பண்ணிரும்னு சொல்றாங்க. அடுத்தது ஆர்டிஃபிஷியல் மோட்ஸ் ஆஃப் பிஹேவியர் டெவலப் மெயின்லி பிகாஸ் சொசைட்டி. ஆர்டிஃபிஷியல் மோட்ஸ் என்ன ஆகுது, எப்படி வந்து சொசைட்டிக்குள்ள வருது அப்படின்னு பார்த்தோம்னா, அப்பியரன்ஸுக்கு தான் வேல்யூ, ரெப்யூட்டேஷன் ஓவர் சின்சியர் மாரல் கேரக்டர். ஸ்கூலை விட்டு தப்பிச்சு ஓடி வந்ததுக்கு நான் ஒரே ரீசன் அதுதான். ஸ்கூல்ல ஒர்க் பண்ணும்போது என்னை பார்த்தா இங்கிலீஷ் டீச்சர் மாதிரியே இல்லை, இதை சொல்றதுக்கு ஒன்றும், என்ன மேம் உங்க கதையே நிறைய சொல்றீங்களா, நான் வேஸ்ட் பண்ணதை வச்சு தானே நான் பாடம் எடுக்க முடியும், எனக்கு அப்பியரன்ஸ் வந்து இங்கிலீஷ் டீச்சர் மாதிரி இல்லை, ஆனா வேலை செய்யணும், நல்ல கிளாஸ் எடுக்கிறீங்க, அதெல்லாம் சூப்பர், நீங்க ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி பண்ணி கொடுங்க, ஆனா ஆன் ஸ்டேஜ் நீங்க வேண்டாம், இன்னொரு மேம் வந்து நம்ம இது பண்ணிடுவோம், நீங்க ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி கொடுங்க. டேய், நான் ஸ்கிரிப்ட் மட்டும் உனக்கு எழுதி கொடுக்க நாளா, உனக்கு தேவைன்னா அவங்களை எழுத சொல்லி நான் என்ன நீ ஸ்டேஜுக்கே ஏற்ற வேண்டாம், ஆனா நான் ஸ்கிரிப்ட் எதுக்கு எழுதி கொடுக்கணும், இப்படின்னு தானே நமக்கு தோணும். ஏன்னா என்னோட ஸ்கிரிப்ட் அவங்களுக்கு தேவையா இருக்கு, என்னோட வேர்டிங்ஸ் தேவையா இருக்கு. ஏன்னா ஒரு நம்ம கொடுப்போம்ல கம்பேரிங் ஸ்கிரிப்ட், அதை ஸ்டூடெண்ட்ஸுக்கு பர்ஃபெக்டா கொண்டு போய் சேர்க்கணும். டீச்சர்ஸ் இன்னொரு அதாவது கெஸ்ட் ஆஃப் ஆனர் கொடுக்கும்போது அவங்கள பத்தி பிரைஸ் பண்றதுக்கு நான் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணணும். அப்போ என்னோட எஜுகேஷன் உனக்கு தேவையா இருக்கு, என்னோட மூளை உனக்கு வேணும், என்னுடைய தோற்றம் உனக்கு வேண்டாம்னா அப்படிப்பட்ட வேலை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஸ்கூல் அந்த இதுல விட்டு வெளியே வந்தது. ஏன்னா இங்கிலீஷ் டீச்சர்னா ஒரு ஸ்டாண்டர்ட், ஒரு ஸ்டெரியோடைப் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, லிப்ஸ்டிக் போட்டிருப்பாங்களாம், ஃப்ரீ ஹேர்ல வருவாங்களாம், இப்படிலாம் அவங்க ஸ்டாண்டர்ட், எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு பிடிக்காது, நான் வரல. அப்படி வர்றவங்க ஓகே சூப்பர், அது அவங்களுடைய சாய்ஸ், அதுல நான் மூக்க நுழைக்கல. என்ன யாரும் நீ மாத்த சொல்றதுக்கு நம்ம கேள்வி கேட்போம்ல, இதுதான் பிரச்சனையே. அப்ப இதுதான் இவங்க சொல்றாங்க, அப்பியரன்ஸுக்கு தான் வேல்யூ அண்ட் ரெப்யூட்டேஷன் ஓவர் சின்சியர் மாரல் கேரக்டர். இததான் கேள்வி கேட்கறாங்க. நீ ஏன் மாடஸ்டின்னு எதிர்பார்க்கிற, அதுவும் பொண்ணுகிட்ட தான் எதிர்பார்க்கிற, அப்பியரன்ஸ்ங்கிறது எதிர்பார்க்கிற, அதுவும் பொண்ணுகிட்ட தான் எதிர்பார்க்கிற, அப்ப நீங்க என்னடா பண்ணுவீங்க அப்படின்னு நமக்கு தோணும்ல. அததான் இந்த அம்மா அப்பவே கேட்டுருச்சு. So according to chapter 9, hereditary wealth and titles are criticized chiefly because they. அப்ப hereditary wealth இது எல்லாமே இந்த டைட்டில்ஸ், இந்த கான்செப்ட் வரும். அதாவது நம்ம மார்க்சிஸ்ட் கிரிட்டிசிசம் படிக்கும் போது ஃப்ரெட்ரிக் ஏங்கல்ஸ் வந்து சொல்லியிருப்பாரு, நீ ஆணுடைய சொத்து அடுத்து அவனுடைய பையனுக்கு, அடுத்து அவனுடைய பையனுக்குன்னு இந்த மெயில் லைன்ல கொண்டு போகாத. அப்படி கொண்டு போனா பெண்கள் எப்போ அடிமைப்பட்டு தான் இருப்பாங்கன்னு அப்பவே சொல்லிட்டாங்க மார்க்சிசம்ல. ஓகே, நம்ம மார்க்சிஸ்ட் கிரிட்டிசிசம் படிக்கும்போது இந்த கான்செப்ட் படிப்போம். ஃப்ரெட்ரிக் ஏங்கல்ஸ் சொன்னது, மார்க்ஸ் சொன்னது, இது எல்லாத்தையுமே அதுதான் இவங்களும் சொல்றாங்க. எப்ப பார்த்தாலும் இந்த வெல்த் டைட்டில்ஸ் இதெல்லாம் எதுக்காக சீப்லி அப்படின்னு கேட்டோம்னா, என்கரேஜஸ் ஐடில்னஸ் அண்ட் வீக்கன் மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி. என்ன செய்ய, சொத்து இருக்குது, இன்னொருத்தி வந்து அனுபவிக்கவா, நீனே இருந்து சமாளி அப்படி சொல்லுவாங்க. அது மாதிரிதான். So the criticism of encouraging women merely to render themselves pleasing ultimately attacks a society that எதை அட்டாக் பண்றாங்க, to render themselves pleasing, எப்பவும் பணிஞ்சு போ, ப்ளீஸ் பண்ணியே இரு. So measures women worth by their ability to attract approval rather than cultivate virtue. எப்படி அந்த அட்ராக்ட் பண்ற சொல்லுவாங்க, பிஞ்சு வச்சிரு அப்படிம்பாங்க, ஓமா வரும்.
அது மாதிரி தான் இது. ஓகே, ஸோ நீ என்ன பண்ணும், உன்னோட மெஷர் எதை பண்றாங்க அப்படின்னா அல்டிமேட் ஒர்க் பை தேர் எபிலிட்டி டு அட்ராக்ட் ராதர் தென் வெச்சு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஒரு மேட்சை மொத்த 13 ஹெட்டிங் மனப்பாடமா வச்சுக்கோங்க, பிளஸ் இதையும் வச்சுக்கோங்க. ஸோ சாப்டர் 10 எதை பத்தி பேசுது, இன்டெலிஜென்ட் மதர்ஹுட் அண்ட் ரெஸ்பான்சிபிள் பேரண்டிங். சாப்டர் 11 வந்து பிளைண்ட் ஒபீடியன்ஸ் வீக்கன்ஸ் ஜட்ஜ்மெண்ட். சாப்டர் 12 வந்து நேஷனல் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன். சாப்டர் 13 என்னவா இருக்கும், இக்னரன்ஸ். சாரி, இக்னரன்ஸ் இஸ் த சோர்ஸ் ஆஃப் ஃபீமேல் வீக்னஸ். அறியாமையோட இருக்கக்கூடாது நம்ம. And the discussions of parental affection primarily warns against parents too. Parental affection எதை வந்து இவங்க அகைன்ஸ்டா சொல்றாங்கன்னா mistake possessive attachment for genuine concern for child development. ஓகே, ஸோ கரெக்டான இதா இருக்கணும். அண்ட் எஜுகேட்டட் மதர் இஸ் கன்சிடர்ட் எசென்ஷியல். எதுக்காக, நல்ல எஜுகேட்டட் மதர் தான் பெட்டர் சிட்டிசனை கொடுப்பாங்க. ஷேப்ஸ் த மாரல் அண்ட் இன்டெலெக்சுவல் கேரக்டர் ஆஃப் ஃபியூச்சர் சிட்டிசன்ஸ். ஓகே, அண்ட் சாப்டர் 11 distinguishes respect for parents from parents எப்படி இருக்கணும், unquestioning submission that suppress independent judgment. எப்படி இருக்கணுமா, இண்டிபெண்டன்ட் ஜட்மெண்ட். அது குழந்தைங்களை வளர்க்குறதுங்கிறது 2 பேருக்குமே இந்த ஜெண்டர் பயஸ் இல்லாம கொண்டு போகணும். அதை தான் சாப்டர் 11 என்ன பண்ணுவாங்க, ரெஸ்பெக்ட்ஸ் ஃப்ரம் பேரண்ட்ஸ் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. த கிரிட்டிசிசம் ஆஃப் பிளைண்ட் ஒபீடியன்ஸ், அது எதை பத்தி பேசணும்னா ரேஷனல் ரெஸ்பெக்ட் கம்பைன்ட் வித் இண்டிபெண்டன்ட் திங்கிங். அடுத்ததா இருக்க மொத்தம் 50 கொஸ்டின் பா இண்டிகேஷன்ஸ் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் விமன்ல இருந்து. The proposal for national education seeks primarily to எதுக்காக, unite moral instructions with equal educational opportunity. The recommendation, the boys, the girls should study together. எதுக்காக 2 பேர் சேர்ந்து படிக்கணும்னு சொல்றாங்கன்னா mutual respect, equal learning experienceல கிடைக்கும்னு சொல்றது. According to the concluding chapter, the greatest obstacle to women's improvement, எது வந்து ஒரு மிகப்பெரிய தடையா இருக்கும்னா ignorance. இதுதான் லாஸ்ட் அவங்க சொல்லி முடிக்கிற வார்த்தை, ஞாபகம் வச்சுக்கணும். Ignorance produced by defective education. Okay, the concluding reflections imply that social progress become possibly only when எப்போ equal rights, okay, are accompanied by intellectual and moral cultivation. So which statement best express the final vision of the work? Vindication of rights of women ல பார்த்தோம்னா ஒரு சொசைட்டிங்கிறது எப்படி ஃபவுண்ட் ஆகணும், ரீசன், ஈக்குவல் எஜுகேஷன், விர்ச்சுங்கிறதுல வரும். இதே வார்த்தை தான் திருப்பி திருப்பி வரும். சரி, அடுத்ததான் என்ன பார்க்குறோம், மெடூசா. ஸோ எல்லாமே மெடூசா விண்டிகேஷன்ஸ் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் விமன் முடிஞ்சிருச்சு. சில்வியா பிளாத்தோடைய மெடூசா. இதுக்கப்புறம் லேடி லாசரஸும் இருக்கு நமக்கு, அது யூனிட் 5ல வரும். ஸோ மெடூசா, விச் ஆர் த ஃபாலோயிங் ஒர்க் சில்வியா பிளாத் ஒன்லி நாவல் பப்ளிஷ் டியூரிங் ஹர் லைஃப் டைம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே நாவல் ஒன்னே தான் எழுதியிருப்பாங்க, தி பெல்ஜார். அடுத்து பெல்ஜார் அப்படிங்கிற ஒர்க், அந்த நாவலை அவங்க ஒரு சூடோனம்ல எழுதியிருப்பாங்க. என்ன சூடோனம்னா விக்டோரியா லூக்கஸ். இவங்களுடைய சூடோனம் அந்த ஒரு ஒர்க்ல தான் அதை வந்து வெளிவந்திருக்கும். மற்ற எல்லாத்துலயுமே அவங்க சில்வியா பிளாத்னு தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அடுத்ததான் which poetry collections was Sylvia Plath first published collection? எந்த கலெக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா தி கொலோசஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் பப்ளிஷ்டு கலெக்ஷன். இவங்களுடைய கலெக்ஷன் ஆஃப் போய்ட்ரி எல்லாம் வரும், ஏரியல் அதெல்லாம் பார்ப்போம். அப்புறம் இவங்க சில்வியா பிளாத்னாலே கன்ஃபெஷனல் போய்ட்ரி. ஓகே, அடுத்தது த பப்ளிக் என்ன, தன்னுடைய வாழ்க்கையினுடைய ரெஃப்ளெக்ஷன், கன்ஃபெஷனல் போய்ட். அடுத்தது which publication made Sylvia Plath the first poet to receive Pulitzer Prize? இறந்ததுக்கு அப்புறம் தான் கிடைக்குது, பாஸ்தமஸா தான் கிடைக்குது, அவங்களுடைய கலெக்டட் போம்ஸ்க்கு தான் கிடைக்குது. அதாவது அடுத்து which work Sylvia Plath include the verse radio play 3 women? ஒரு ரேடியோ பிளே கொடுக்குறாங்க, அதுல எந்த ஒர்க்குன்னு கேட்குறாங்க, விண்டா ட்ரீஸ். அடுத்து what was the principal controversy surrounding by the first edition Ariel? So Ariel collected poems. Ted Hughes வந்து என்ன பண்றாரு, altered Plath's original arrangement and excluded several poems. அவர் வந்து நிறைய, ஏன்னா இந்த ஆள் தான் காரணமே. டெட் ஹியூஜ் இன்னொரு லேடியோட அஃபேர்ல இருந்ததுனால தான் இவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாம தான் ஒரு 2 வருஷம் டிப்ரெஸ்டு ஸ்டேட்ல இருந்து அப்புறமா தான் இறந்து போறாங்க, சூசைடு. அதனால இந்த ஆள் என்ன பண்ணிட்டாரு, அந்த ஃபர்ஸ்ட் கலெக்ஷன்ல நிறைய போம்ஸ் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணி விட்டாரு. ஏன்னா இவரை பத்தி எழுதியிருப்பாங்களா. The restored edition of Ariel contained a foreword written by யாரை பத்தி இருக்கும், Freda Hughes அவங்கள பத்தி. அடுத்து which of the following was first published 2019 although it had been written in 1952? எந்த ஒர்க் ஆச்சுன்னா மேரி வென்ச்சுரா அண்ட் த 9th Kingdom அப்படிங்கிறது இப்பதான் வெளிவந்திருக்கு. அண்ட் which features which features is most characteristic of confessional poetry? Confessional poetry னா செல்ஃப் ரிவீலட்டரி,
ரிவிலேட்டரி போம்ஸ், தன்னுடைய லைஃப் தன்னை பத்தி வெளியே சொல்றது, போயட்ஸோடைய ஓன் பெர்ஸ்பெக்டிவ்ல. ஓல்டு பர்னக்கல் ஆம்பிளிகஸ் இப்போ போயம் லைனுக்குள்ள வரும். இந்த ஓல்டு பர்னக்கல் ஆம்பிளிகஸ், அட்லாண்டிக் கேபிள், இந்த வார்த்தைகள்லாம் எதை சிம்பலைஸ் பண்ணுதுன்னா ஒரு அன்புரோக்கன் மெட்டர்னல் பாண்ட் தட் கண்டினியூஸ் அக்ராஸ் டிஸ்டன்ஸ். இவங்க அம்மா தூரமா இருந்தாலும் இன்னமும் அவங்க என்ன பண்ணிட்டே இருக்காங்க, தொடர்பு கொண்டுட்டே இருக்காங்கல்ல, ஃபோன் பண்ணிட்டே இருப்பாங்க, அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இந்த போம் த ஸ்பீக்கர்ஸ் ரிப்பீட்டட் ஸ்டேட்மெண்ட் ஐ டிட்ன்ட் கால் யூ, ஐ டிட்ன்ட் கால் யூன்னு 2 தடவை சொல்லுவாங்க. எதுக்காகனா தி அன்வான்டட் அண்ட் இன்ட்ரென்சிவ் நேச்சர் ஆஃப் த ரிலேஷன்ஷிப். யாருமே வேண்டாம்ப்பா அந்த மனநிலை தான். நீங்க வந்து நம்ம மெடுசா வந்து நம்மளுடைய டெட் டிஆர்பி சேனல்ல இருக்கு, அதை பார்த்து படிங்க. த டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஆஃப் மெடுசா த ஃபேட் அண்ட் ரெட் பிளசண்டா அப்படிங்கிறது எதுக்காக சொல்றாங்கன்னா an overwhelming maternal achievement. அதாவது செப்பரேஷனை வந்து நம்ம இது பண்ணாலுமே ஒரு அட்டாச்மெண்ட் இருந்துட்டே தான் இருக்கும். டெத் அண்ட் மணிலெஸ், ஓவர் எக்ஸ்போஸ் லைக் அன் எக்ஸ்ரே அப்படின்னு அந்த ஸ்பீக்கர் எதுக்காக சொல்றான்னா ரொம்ப எமோஷனலி எக்ஸாஸ்ட். நம்ம வந்து எல்லாமே முடிஞ்சு போச்சு, ஃபுல்லா வந்து டயர்ட் ஆகி முடிச்சிருப்போம்ல, அது மாதிரி. ஸோ எமோஷனலி எக்ஸாஸ்டட் அண்ட் கம்ப்ளீட்லி எக்ஸ்போஸ்ட். அடுத்து which of the following best explains the significance of the line bottle in which I live? Okay, so which of the following best explains bottle in which I live அப்படிங்கிறது எதை பத்தி சொல்லுதுன்னா it portrays the existence as confined with the oppressive emotional environment. ஒரு அப்ரெசிவான ஒரு ஸ்டேட், சப்ரஷன் சொல்றோம்ல, அது மாதிரி. and the reference to communion wafer Mary or பிளப்பரி மேரி அப்படின்னு மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ மேரி அண்ட் வேட்டிகன் இதெல்லாம் என்னது, ஒரு சேக்ரெட் அத்தாரிட்டியை கூப்பிடுறது, பிப்ளிக்கல் ரெஃபரன்ஸ். ஸோ the question, the sacred authority associated with the controlling figure. நீ என்ன பிளப்பரி மேரியா அப்படின்னு கேட்பாங்க அவங்க அம்மாவை. நீ யார் என்ன கண்ட்ரோல் பண்ண, அது மாதிரியான இதுதான். ஸோ கண்ட்ரோலிங் ஃபிகரை காமிக்கிறது தான் இது. அண்ட் த்ரூ த போம் த சி ஃபங்க்ஷன்ஸ் பிரைமரிலி, ஏன்னா கடலை வச்சே தான் நிறைய வரும். இந்த பர்னக்கல், அப்புறம் அந்த ஸ்டார்டே போம்ல வந்து அந்த ரெஃபரன்ஸ் தான் வரும், கல் அந்த இதெல்லாம் வரும். ஸோ அதுல என்னன்னா the emotional space through within the mother's influence reaches the speaker. 2 பேருக்கு கடல் தான் நடுவில் இருக்கு, ஆனா கடலை தாண்டி இவங்க அம்மா இவங்களுடைய வாழ்க்கையில மூக்க நுழைக்கிறாங்க. அது ஸோ அது நல்ல விதமா இருக்கும். the command off of ஈலி tentacle அப்படி என்னது, நான் வேண்டாங்கிறேன், இன்னும் விடாம அதை துரத்திட்டே வரல. சிவியர் அண்ட் அன்ஹெல்தி எமோஷனல் அட்டாச்மெண்ட், அது எப்படி இறுக பிடிச்சிக்கிறோமோ அதே மாதிரி. So the movement that poem from questioning the direct rejection mainly reflects the speaker உடைய எதுக்காக ஒரு சைக்காலஜிக்கல் இண்டிபெண்டன்ஸ் எனக்கு வேணும் அப்படி இவங்க நினைக்க போய் தான் இதை வந்து வெறுக்கிறாங்க. ஓகே, the final declaration there is nothing between us அப்படின்னு சொல்லுவாங்க. உனக்கு எனக்கு என்ன இருக்கு விடு அப்படின்னு சொல்றது an attempt to break the emotional and psychological hold of maternal figure. Okay, the poem's continual transformation of the mother into images such as placenta, communion wafer, bottle, Vatican இதெல்லாம் என்ன இதுக்கப்புறம் உள்ள லிட்டரரி கொஸ்டின், இது எல்லாத்தையுமே அவங்க மெட்டபர் அண்ட் இமேஜரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறோம். அடுத்தது ஒரு இது வந்து லிட்டரரி டிவைஸோடைய டெஃபினேஷன் மாதிரி இருக்கு. ஸோ விச் லிட்டரரி டிவைஸ் இஸ் primarily responsible for creating pauses within the poem's rapid flow of the emotional images without ending the thought. அதாவது ஒரு ஸ்டான்ஸால ஒரு கான்செப்டை பேசியிருப்பாங்க, அது முடிஞ்சிருக்காது, அதுக்கு ஒரு பாஸ் விட்டு அடுத்த ஸ்டான்ஸால அதை கண்டினியூ பண்ணுவாங்க, ஜம்ப் ஆகி வரும். அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா என்ஜாப்மெண்ட் அப்படிம்பாங்க. இவங்க சொல்லக்கூடிய இந்த போயம் ஃபுல்லாவே நீங்க மெடுசா முழுக்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஸ்டான்ஸால உள்ள முடிவு வந்து அடுத்த ஸ்டான்ஸா முதல் லைன்ல தான் இருக்கும். அப்படி வந்து ஜம்ப் ஆகி போறதுதான் என்ஜாப்மெண்ட் அப்படிங்கிறது. அது போம்ஸ் ரெஃபரன்ஸ் கம்யூனியன் வேஃபர், சாரி, இது எல்லாமே என்னன்னு சொல்றாங்கன்னா அல்யூஷன், Christian iconography with the speaker's experience. The literary device எதை வந்து சப்போர்ட் பண்ணுது, poet-ஓட indirect representation of traumatic maternal relationship by allowing the part to represent the whole. அதாவது representing a whole அப்படின்னு சொல்லிட்டோம்னாலே synecdoche அப்படிங்கிற வார்த்தை ஞாபகம் இருக்கணும். அப்ப ஒரு விஷயத்தை சொல்லி representing the whole, 2 இதை எடுக்கணும் நமக்கு வந்து synecdoche, இன்னொன்னு இருக்கு. இப்போ இந்த இதுதான் மெட்டானமி அண்ட் synecdoche. இப்போ நீங்க இதுல வந்து synecdoche அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல எப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னா பார்ட்ல இருந்து ஹோல், பார்ட் வெர்சஸ் ஹோல். இது வந்து அசோசியேஷன். ஓகே, இது வந்து என்னது அசோசியேஷன். அப்ப மெட்டானமிக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னு எடுத்தோம்னா pen is mightier than sword, pen is mightier than sword. இது வந்து மெட்டானமி.
ஞாபகம் இருக்கணும். அப்ப அசோசியேட் பண்றோம். பென் அப்படிங்கிறது யாரை குறிப்பிடும், யாரை அசோசியேட் பண்ணிக்கிடலாம், லிட்ரேச்சர். ஸ்வாட் அப்படிங்கிறது யாரை வந்து அசோசியேட் பண்ணிக்கிடலாம், மிலிட்ரி ஃபோர்ஸ் அப்படின்னு அசோசியேட். அப்ப அந்த படைகளை விட ஒருத்தன் எழுதி வெளியிட்டான்னா இது போய் மக்கள் மனசுல ஒரு பதிய வைக்கிறது ரொம்ப ஆழமா இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ அதுக்கு பவர் வந்து எதுக்கு தான் பவர் அதிகம், லிட்ரேச்சருக்கு, இல்லைன்னா ஒரு எழுத்துக்களுக்கு பவர் அதிகம். ஸோ பெண்ணை வந்து அசோசியேட் பண்றது லிட்ரேச்சரோட, ஸ்வாட் அசோசியேட் பண்றது மிலிட்ரி ஃபோர்ஸோட அப்படின்னு நம்ம அசோசியேட் பண்றது மெட்ரானமி. அப்ப சினக்டிக்னா என்னன்னா பார்ட் வெர்சஸ் ஹோல். ஒரு பார்ட்டை சொல்லி அதோடைய ஹோல் இதையும் கனெக்ட் பண்ணி சொல்றது. ஓகே, நான் வந்து என் வீட்டுல 5 தலைக்கு நான் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்றோம்னா தலைக்கா கொடுக்க போறோம் இல்ல, ஒரு தலைக்கு 1 ரூபா கொடு அப்படின்னு சொல்றோம்னா தலைக்கு 1 ரூபான்னா அந்த ஒரு ஆளை ஃபுல்லா சொல்றது. அப்ப ஒரு உறுப்பை வச்சுட்டு ஹோலை ரெப்ரசென்ட் பண்ணோமா, இதுதான் பார்ட் வெர்சஸ் ஹோல் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து சினக்டிக் தான் இவங்க வந்து முழுக்க முழுக்க இந்த இதுல சொல்லியிருப்பாங்க. த ரிப்பீட்டட் அசர்ஷன் ஐ டிடன்ட் கால் யூ, ஐ டிடன்ட் கால் யூ அப்படிங்கிறது எதை சொல்றாங்க, இமோஷனல் அர்ஜென்சி அண்ட் பிரீத்லெஸ் இன்டென்சிட்டி த்ரூ ரிப்பீட்டேஷன். ஸோ அதை வந்து ரிப்பீட்டேஷன் மூலமா திருப்பி திருப்பி ஸ்ட்ரெஸ் பண்றதுக்காக யூஸ் பண்றது. The literary device that allows the poem to present the unsettling truth about the parent-child relationship. எதை வந்து கம்பைன் பண்ணி ஒரு கான்ட்ராடிக்டரி ஐடியாஸோட தான் சொல்லுவாங்க. அப்போ கான்ட்ராடிக்டரி ஐடியாஸ்னாலே பாரடாக்ஸ். எந்த லிட்டரரி டிவைஸ் வந்து creating the poems sharp critical by suggesting meaning contrary to the literary expressions. எது அப்படின்னு பார்த்தோம்னா ஐரணி. ஓகே, ஸோ கான்ட்ரரி நம்ம வந்து ஐரனிக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவோம் அப்படிதானே. எனக்கு வந்து மேக்ஸில் புலி அப்படின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி சொன்னோம்னாலே ஒன்றும் தெரியாதுன்னு அர்த்தம். அதான் ஐரன். ஸோ கிவிங் ஹியூமன் அட்ரிபியூட்ஸ் டு நான் ஹியூமன் அப்படின்னாலே என்னது சொல்கிறோம், இதில் நீங்கள் வந்து பர்சானிஃபிகேஷனை தேடுவீங்க. இங்கே நமக்கு அதுக்கு ஈக்குவலண்டான இன்னொரு இதுவும் இருக்குது, பிரசபோபியா அப்படிங்கிற வார்த்தை. ஓகே, ஸோ பிரசபோபியா அப்படிங்கிறது என்னதான், கிவிங் ஹியூமன் அட்ரிபியூட்ஸ் டு நான் ஹியூமன் ஸ்பீச்சஸ் ஆப்ஜெக்ட்ஸ் இன் ஆர்டர் டு இன்டென்சிஃபை த மீனிங் டிஸ்ட்ரிபியூட்டிங் அட்மாஸ்பியர் இஸ் அன் எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ பிரசபோபியா அண்ட் பர்சானிஃபிகேஷன். ஸோ பிரசபோபியா அண்ட் பர்சானிஃபிகேஷன் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, பிரசபோபியால வந்து அந்த இன்அனிமேட் அந்த இதை, அதாவது ஒரு அப்டிராக்ட் ஐடியா வந்து நம்ம அதுக்கு ஹியூமன் எமோஷன் அப்படியே கொடுத்து அதையே பேச வைக்கிற மாதிரி. இப்போ டெத் வந்து சொல்ற மாதிரி ஐ ஹவ் கம் டு யூ அந்த மாதிரிலாம் சொல்ற மாதிரி இருக்குன்னு வைங்க, அது வந்து பிரசபோபியா. இப்போ டெத் வந்து உங்கள்ட்ட பேசுற மாதிரியே இருக்கும், அப்படியே வந்து கேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணோம்னா அது பிரசபோபியா. இதுவே அந்த ஹியூமன் அட்ரிபியூட்ஸை நாம ஒரு நான் ஹியூமன் திங்ஸுக்கு, இப்போ ஃப்ளவர் நாட்ஸ் தேர் ஹெட் அப்படின்னு போட்டோம்னா அது பர்சானிஃபிகேஷன். இல்லை ஜஸ்டிஸ் பேசுது, ஜஸ்டிஸ் இந்த மாதிரி சொல்லுச்சு, நீ பண்ணதுக்கு நீ அனுபவிப்ப அப்படின்னு விதி உன்னை பார்த்து சொல்லிச்சு, அப்படியெல்லாம் நம்ம வந்து பேச வைக்கிறோம்னா அது பிரசபோபியா. இதுதான் டிஃப்ரென்ஸ். அடுத்து the use of one object or idea to stand for another closely associated concept என்ன சொல்றாங்கன்னா அது வந்து மெட்டானமி. ஓகே, ஸோ அசோசியேஷன் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கணும். மேலே உள்ளது பார்ட் வெர்சஸ் ஹோல்னு வரும், அது வந்து சினக்டிகி. அடுத்து மெடுசா டிஸ்கிரிப்ஷன் நோட்ஸ் பண்ணிங் மாடரேட்ஸ் த போம்ஸ் அதர்வைஸ் இன்டென்ஸ் இமோஷனல் டோன். அப்போ என்ன சொல்றாங்க, பேரோனமசியா அப்படின்னா என்னது, மாடரேட் த போம்ஸ் அதர்வைஸ் இன்டென்ஸ் எமோஷனல் டோன். அப்போ எந்த லிட்ரரி டிவைஸ் வந்து இந்த எமோஷனல் டோனை வந்து நமக்கு கொடுக்கும்னா பேரனோமெசியா தான் கொடுக்கும். ஓகே, ஸோ அம்பை. அடுத்தது ஃபாரஸ்ட். ஸோ யாரெல்லாம் இதில் வர, ஃபாரஸ்ட்ல செந்துரு, அவங்களுடைய ஹஸ்பண்ட் திருமலை. ஓகே, ஸோ இவங்களை வச்சு கதை ஆரம்பிச்சு பேரலல் ஸ்டோரி சீதா ராமாயணம். ஓகே, ஸோ அந்த அம்மா எழுதுறது, தன்னை பற்றி எழுதுறது என்னன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, சீதாயனம் அப்படின்னா வால்மீகிட்டே சொல்றாங்க இந்த மாதிரி, நீ வந்து மேல் பெர்ஸ்பெக்டிவ்ல எழுதிட்ட, ராமரை பேஸ் பண்ணி என்னை பத்தி நானே தானே எழுதணும், ஸோ அதனால நான் சீதாயனம் எழுதுறேன்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த கதை தான். அம்பை அடாப்டட் ஹர் பென் நேம் பிரைமரிலி டு. ஸோ அம்பையோட ஒரிஜினல் நேம் என்ன, லக்ஷ்மி அப்படிதானே. அவங்கள வந்து தன்னோட பென் நேம் எப்படி சூஸ் பண்றாங்கன்னா, டிஸ்டிங்க்ட் லிட்ரரி ஐடென்ட் இண்டிபெண்டன்ட் ஹர் பர்சனல் நேம். ஸோ அவங்களுக்கு ஒரு தனித்துவம் வேணும் அப்படிங்கிறதுக்காக அம்பையோட ஃபிக்ஷன் இஸ் மோஸ்ட் வைட்லி எதை பற்றி தெரியும்னா விமன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஜெண்டர் சோஷியல் ரியாலிட்டிஸ் பற்றி பேசியிருப்பாங்க. விச் கேரக்டரிஸ்டிக்ஸ் மோஸ்ட் கன்சிஸ்டன்ட்லி டிஸ்டிங்யூசஸ் அம்பைஸ் நரேட்டிவ் டெக்னிக். என்னெல்லாம் இருக்கா அவங்களுடைய நரேட்டிவ் டெக்னிக்னா, மித்தை பிளெண்ட் பண்ணி எழுதியிருக்காங்க அப்படித்தானே, அது அண்ட் மெமரி, லிவ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் இன் த விமன் பெர்ஸ்பெக்டிவ் அது. அண்ட் அம்பையோட ரீஇன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ட்ரெடிஷனல் நரேட்டிவ்ஸ் ஜென்ரலி 6 என்னென்ன ட்ரெடிஷனல் நரேட்டிவ்ஸ்லாம், ரெக்கவர் மார்ஜினலைஸ்டு ஃபீமேல் வாய்ஸஸ் ஹிடன் வித் இன் த டாமினன்ட் ட்ரெடிஷன்ஸ். நாம் என்ன பண்ணியிருக்கோம், இந்த ரெக்கவர் மார்ஜினலைஸ்டு ஃபீமேல் வாய்ஸஸ்
ஒரு டாமினன்ட் ட்ரெடிஷன்ல சில பேர்லாம் அவங்களுடைய சத்தம் வெளியவே கேட்காத லெவலுக்கு வச்சிருப்போம். படிச்சவங்க உள்ளது மட்டும்தான் வெளியே கேட்கணும் அப்படிலாம் இல்லை. எந்த தரப்பு மக்களா இருந்தாலும் பெண்களுக்கு ஒரு அநீதி நடக்குன்னா அவங்களுடைய குரலும் கேட்கப்படணும். அதுதான் அம்பையோட ஃபிக்ஷனல் விமன் ஜென்ரலி எப்படி இருப்பாங்க, டிக்னிட்டி, அட்டானமி அண்ட் ஃப்ரீடம் தட் டிஃபைன் தம்செல்ஸ் அப்படியான கேரக்டரா வடிவமைச்சிருப்பாங்க. ஸோ அம்பை அவங்க யார், எப்படிப்பட்டவங்க, டிஸ்டிங்க் லிட்ரரி ஐடென்டிட்டிக்காக ஃபெமினைன் நரேட்டிவ், ஃபெமினிஸ்ட் நரேட்டிவ்ங்கிறது சேலஞ்சஸ் இன்ஹெரிட்டட் பேட்ரியார்கல் மீனிங்ஸ், அதை எதிர்க்கிற மாதிரி இருக்கும். மித்திக்கல் ரீஇன்டர்பிரிட்டேஷன், ரீரீடிங் ட்ரெடிஷ்னல் ஸ்டோரிஸ் த்ரூ விமன் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். விமன்ஸோட இன்டீரியர் வேர்ல்டு அப்படிங்கிறது எப்படி இருக்கும், சைக்கலாஜிக்கல் அண்ட் எமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் கலந்ததாக இருக்கும். ரைட். இந்த ஓப்பனிங் மூமெண்ட் ஆஃப் த ஸ்டோரி எப்படி ஆரம்பிக்கும் கதை அப்படின்னா, அவங்க அந்த வீட்டை விட்டு வெளியே கிளம்புற மாதிரி ஆரம்பிக்கும். ஏன்னா இவங்களுக்கு காட்டுக்கு போகணும். சின்ன வயசுலேருந்தே ஃபாரஸ்ட் அதோட தான் இவங்களுக்கு கனெக்ட் ஆகி இருக்கும் அவங்களுடைய லைஃப். பிறந்ததும் காட்டில், வீட்டில் எல்லாரும் சொல்லி வளர்த்ததும் ஒன்று காட்டிலேருந்து தூக்கிட்டு வந்தோன்னு. ஸோ இப்போ ஒரு கோபம், வீட்டில் திருமலையோட ஒரு கிளாஷு, காட்டுக்கே போகிறேன்னு அப்ளை பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல ஸ்டேகேஷன் கிடைச்சிருக்கும், போயிடுறாங்க. ஸோ த ஃபோர்த் ஷேப்பிங் ப்ரெசன்ஸ் கான்ஷியஸ்னஸ் இதுக்கு தான். ஏன்னா நான் யார், நான் பிஸ்னஸ் பண்ணுறோம், இந்த இதில் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு வரும்போது என்ன நீ ரெப்ரசென்ட் பண்ணல, இதுதான் அவங்களுக்கான பிரச்சனையா இருந்திருக்கும். த இனிஷியல் நரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் எ ஃபாரஸ்ட் இஸ் பெஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் எப்படிப்பட்டது, ஒரு இன்டர்வியூவிங் ஆஃப் மெமரி. அதாவது அவங்க வாழ்க்கையில நடந்த இன்சிடென்ட்டையும் அவங்க அப்படி யோசிச்சு பார்ப்பாங்க செந்திரு. அதுக்கப்புறமா இதோட சேர்த்து நமக்கு மித்திக்கல் கேரக்டர்ஸ், எபிக்ல இருந்து ராமாயணத்துல இருந்து சீதா அவங்களோட பிறந்த கதை, இப்படி ரெண்டையும் இன்டர்வைனிங் பண்ணி வித் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸோட சொல்லியிருப்பாங்க. த ரிப்பீட்டட் ஸ்டேட்மெண்ட் ஐ ஹாவ் கிவன் மை வேர்ட் தம்பி, இது யார் அடிக்கடி சொல்லுவான்னா, நான் வந்து வாக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அது மாதிரி சொல்றது திருமலையோட ஃபாதர். அவங்க இப்படி அடிக்கடி சொல்றது என்னன்னா, பர்சனல் இன்டிகிரிட்டி அபவ் கன்வீனியன்ஸ். நான் அது வந்து எனக்கு வந்து பர்சனலா நான் நோ சொல்லணும்னு நினைச்சிருப்பேன், பட் எல்லாரும் ஃபோர்ஸ் பண்ணதுனால நம்ம எஸ் சொல்லியிருப்போம். வாக்கு கொடுத்துட்டேன் அதனால பண்றேன்னு நம்ம சொல்றோம்ல, அதுதான் பர்சனல் இன்டெகிரிட்டி அபவ் கன்வீனியன்ஸ். அப்படிப்பட்ட ஆள் தான் யாரோட அப்பா, chiefly establishes Thirumalai's father. And Chandra expansion of the business from Vibhuti. ஸோ செந்திரு பண்ற பிஸ்னஸ் முதல்ல எப்படி இருந்திருக்குன்னா, விபூதி, அதுக்கப்புறம் மசாலா பவுடர், அப்புறம் சில்க் கார்மெண்ட்ஸ் அண்ட் லெதர் குட்ஸ். ஸோ எப்படி இருக்க ஒரு ஆண்டர்பிரினரியல் விஷன் தான் அவங்களுக்கு, ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் அவங்கள்ட்ட அப்பவே இருந்திருக்கு. த இமேஜ் ஆஃப் த மூன் ஃப்ளோட்டிங் இன் த விமென்ஸ் வாட்டர் பாட்ஸ், அது வந்து எந்த அட்மாஸ்பியரை காமிக்கணும்னா, ஒரு கம்பேனியன்ஷிப் அண்ட் லிரிக்கல் போயிட்டு அதை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்குள்ள நிறைய பாட்டெல்லாம் ஓடும், பாட்டெல்லாம் பாடுவாங்க. இன் அம்பை ரீடெல்லிங் த ஃபாரஸ்ட் கிராஜுவலி பிகம் சீதாவுடைய chosen space of refuge and self realization. அவங்க புரிஞ்சுப்பாங்க, காட்டுக்கெல்லாம் போய் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு புரியும், இதுக்கப்புறமும் இந்த இதுல இருக்க வேண்டாம் அப்படின்றத திருப்பி அவங்க அம்மாட்டே போயிடுவாங்கன்னு தானே முடியும் அது. ஸோ சீதா, அது வந்து ரியல் ராமாயணம்ல, இங்க வேற மாதிரி முடியும். சீதா wish to appear before Rama in the same cloth she wore in அசோகவனம் primarily. எதுக்காகனா disguise the truth or lived experience. ஓகே, refusal to disguise the truth, நான் எப்படி வாழ்ந்தேங்கிறத காட்டணும், அதுக்காக அதே ட்ரெஸ்ஸோட இருக்காங்க. All Rama could do was to light the fire in his wife's heart. எல்லா ராமனும் இதை தான் பண்ணுவாங்க, நெருப்பு தான் நம்மளை வந்து உள்ள தள்ளுறது தான் இருக்காங்க. நிரூபின். So a criticism of emotional injury inflicted in the name of honor. ஓகே, ஸோ மரியாதை அப்படிங்கிற இதுக்கு கீழே நம்மளை ப்ரூவ் பண்ணணும்னு. சீதாவோட ரெஃப்ளெக்ஷன், த டர்னிங் ஸ்டோன் இன்டு எ விமன் என்ன ஈவன் கிரேட்டர் மிராக்கிள் தட் அகல்யாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அப்ப சீதாவோட ரெஃப்ளெக்ஷன் டர்னிங் டு ஸ்டோன் இன்டு எ விமன், அந்த மிராக்கிள் காட்டுறது. அப்ப என்னன்னா டிக்னிட்டி அண்ட் ஹியூமனிட்டி, இதுதான் தேவை அப்படிங்கிறத சொல்றது. அடுத்தது செந்திரு வந்து ட்ரீம் ஆஃப் அவர் ஃபாதர். எதுல போவாங்க, அவங்க அப்பா வந்து ஒரு ட்ரெயின்ல போற மாதிரி, இவ வெளியே நின்றுட்டு இருக்க மாதிரி, அதை மிஸ் பண்ற மாதிரி இருக்கும். சீதாஸ் ட்ரீம் அபவுட் ஹர் ஃபாதர் வந்து பிளெண்ட்ஸ் மெமரி அண்ட் சப்கான்சியஸ் லாங்கிங் ஃபார் எமோஷனல் ரிலீஸ். அடுத்தது ராமச்சந்திர பகவதர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அவைக்கன்ஸ் ஃபர்கெட்டன் ஆர்டிஸ்டிக் லாங்கிங் த்ரூ மியூசிக். அவரோட பாட்டு தான் இந்த அம்மா பாடும் இந்த நதியோரம் நின்று. அடுத்தது பாம் சாடி எபிசோட், அதுல வந்து இந்த பெண்கள்லாம் உட்காந்து அந்த கல்லு குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ இவங்க வந்து தன்னுடைய வாழ்க்கையில் நீ கல்லு குடிச்சிருக்கேன்னு கேட்ட உடனே இவங்க அதெல்லாம் பழசு, இவங்க ஒரு போர்ட் ஒன்று போயிருப்பாங்க, அந்த போர்ட்டுக்கு போறப்ப இவங்க லைஃப்ல என்னெல்லாம் நடந்தது, அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இவங்க வந்து இந்த பாம் டோடி குடிச்சிருப்பாங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஞாபகம் வரும். ஸோ இந்த எபிசோட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லீட் த ப்ரொட்டகானிஸ்ட் டுவர்ட்ஸ் அ டீப்பர் ஸ்பிரிச்சுவல் சர்ச்.
இது கிரியேட்ஸ் அன்எக்ஸ்பெக்டட் ஃப்ரீடம் த்ரூ த ஷேர்டு ஃபீமேல் கம்பேனியன்ஷிப்பை காட்டும். இந்த சோஃபி பாபா வீணை அவர் தான் கடைசியாக முடிக்கும் போது இந்த ஸ்பிரிச்சுவல் சர்ச்சை பற்றி சொல்லியிருப்பாரு. அது அடுத்தது த ரெக்கரிங் அப்பியரன்ஸ் ஆஃப் சந்திரஸ் ஃபாதர், அவங்க அப்பாவுடைய இதுதான் கனவுல வந்துட்டே இருக்கும். என்னன்னா இமோஷனல் பிரிட்ஜ் பிட்வீன் அன்ரிசால்வ் அஃபெக்ஷன்ஸ் அண்ட் த ப்ரெசன்ட் லோன்லினஸ் வந்து காட்டுறதுக்கு தான் அவங்க அப்பாவுடைய இதே கனவுல வந்துட்டே இருக்கும். த டிரான்சிஷன் ஃப்ரம் ஹர் ஃபாதர்ஸ் வாய்ஸ், என்னன்னா ராமச்சந்திர பகவதர் அந்த அவங்க அப்பா பாடியிருப்பாரு சின்ன வயசுல, அந்த அது ஒரு கட்டை சொல்லியிருப்பாங்க, அதை கூட அந்த ஒர்க்ல அப்படியே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ அந்த கட்டை வச்சு பாடி அவங்க அப்பாவோட வாய்ஸ் கேட்கும். த ஃபியூஷன் ஆஃப் ஃபெமிலியல் மெமரி வித் ஆர்டிஸ்டிக் இன்ஹெரிட்டன்ஸ், இதை கேட்டால் அப்பா பாடுறதுன்னு ஞாபகம் வரும். த டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஆஃப் ராமச்சந்திர பகவதர் பிளைண்ட்னஸ் பிரைமரிலி எதை இன்க்ளூட் பண்ணுதுன்னா ஆர்டிஸ்டிக் விஷன் டிரான்செண்டிங் பிசிக்கல் லிமிடேஷன்ஸ், இது போனா கூட அதை கத்துப்பார். த ஃப்ராக்மெண்டட் சக்சஷன் ஆஃப் மெமரிஸ் ஃபாலோவிங், என்ன கான்சியஸ்னஸ் அசோசியேட்டட் ராதர் தன் குரோனாலஜி, எப்பவுமே அந்த மெமரி இந்த கதையில ஃபுல்லாவே அது அசோசியேட் ஆகி தான் போகும். த இன்விடேஷன் எக்ஸ்டெண்டட் பை ருக்மினி பாய், மீனா பாய் அண்ட் சவிதா பாய், இவங்க 3 பேரும் தான் அவங்களுடைய கம்பேனியன் காட்டுல. அப்ப இவங்க 3 பேர் என்னன்னா ஸ்பான்டேனியஸ் ஃபீமேல் சாலிடரிட்டி அவுட் சைட் த டொமஸ்டிக்கல் ஹைரார்கி, இவங்க 3 பேரும் தான் இவங்களுக்கு அந்த தனிமையில இருக்கும்போது அவங்க வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, அப்ப இவங்களோட அக்கம்பெனி ஆவாங்க. ஸோ பாம்தாடி அப்படிங்கிறது என்ன, த கேட்டலிஸ்ட் ஃபார் எமோஷனல் ஓப்பன்னஸ் அண்ட் ஷேர்ட் ஹியூமன் கனெக்ஷன்ஸை காட்டுறதுக்கு தான் பாம்தாடி எபிசோடு இருக்கும். அடுத்தது த முரு ஜஞ்சிரா, ஸோ ஜஞ்சிரா அது ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ அதை வந்து எதுக்காக சொல்லியிருப்பாங்கன்னா மியூசிக் அன்பிளான்ட் எக்ஸ்பீரியன்ஸை காட்டுறதுக்கு தான் இந்த முரு ஜஞ்சிரா எபிசோடு வந்து இருக்கும். அடுத்தது த டிஸ்டன்ட் சவுண்ட் ஆஃப் த வீணை, இது வந்து இவங்களுக்கு கேட்கும், யார் வந்து இதை பத்தி சொல்லுவாங்கன்னு அடுத்த கேள்வி இருக்கும். இது எதுக்குன்னா ஒரு இன்னர் ஜேர்னி வந்து தேடிட்டு இருக்காங்க இவங்க, அப்படிதானே, ஒரு பீஸ் வேணும்னு. அப்போ அந்த இசை வந்து இவங்களை ஈர்க்கிற மாதிரியான ஒரு இதுக்காக தான். ஆர்டினரி எக்ஸ்பீரியன்ஸை விட இங்க போய் கேட்டப்பறம் தான் அவங்க திருப்பி ஊருக்கு போவாங்க, மும்பை போவாங்க. ஸோ த நரேட்டிவ் ப்ரோக்ரஸ் இன் ட்ரீம் ஃப்ரெண்ட்ஷிப் மியூசிக், இது எப்படி காமிச்சிருப்பாங்க, சந்திரனுடைய கிராஜுவல் இன்வர்டு டிரான்சிஷன். ஆரம்பத்தில் வர்றாங்க ஒரு எப்படி வேணா ஒரு மனநிலையில வராங்க, எல்லாத்தையும் வெறுத்து அப்படிதான் வர்றாங்க. வந்ததுக்கு அப்புறமா இங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், லாஸ்டா ஒரு செல்ஃப் டிஸ்கவரியோட வெளியே போவாங்க. ஸோ ஜலாலுதீன் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் சர், ஸோ அந்த அதை பத்தி என்ன பேசியிருப்பாங்கன்னா ஹார்மோனி அச்சீவ் த்ரூ இன்னர் டியூனிங், நம்ம மனசுல தான் இருக்கு. ஸோ ஹார்மோனிங்கிறது அப்படிதான் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ பிலவல் அப்படிங்கிறது என்னன்னா மியூசிக்கல் ஹியர்ட் இன் நேச்சர் அஸ் அ ஸ்பிரிச்சுவல் ரியலைசேஷன். இந்த பிலவல் மியூசிக் வந்து ஜலாலுதீனோட மதருக்கு எங்க போனாலும் கேட்கும் பாரு. அப்ப நான் அதிலே இசைந்து இருக்கிறதுனால எனக்கு அது எங்க போனாலும் கேட்குது எங்க அம்மாக்கு, அதே மாதிரிதான் நீனும் அப்படின்னு முடிச்சிருப்பாரு. ஸோ ராவணாவோட ஃப்ரெண்ட்ஷிப் அது எப்படிப்பட்டதுன்னா கம்பேஷன் பியாண்ட் எனிமிட்டி. லாஸ்டா 2 பேரும் தான் உட்காந்துருப்பாங்க. இந்த ருத்ரவீணா வந்து ராவணா தான் கொடுக்குறான், இந்த அம்மா நீ கீழே போய் நானே எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ அது மாதிரி. ஸோ நான் தான் இனிமேல் சூஸ் பண்ணேன். ருத்ரவீணாங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, லைஃப் ரீக்ளைம் த்ரூ செல்ஃப் பொசஷன், அதை சொல்லுது. இந்த ஸ்டேட்மெண்ட் மும்பை கேன் ஃபாலோ யூ ஹியர், ஸோ அது உன்னை ஃபாலோ பண்ணும். அப்போ இந்த ஃபாரஸ்ட் கேன் கோ வித் யூ டு மும்பைனா நீ எதை கொண்டு வரையோ அது உன் கூடயே ட்ராவல் ஆகி வரும். இங்கிருந்து அதே மாதிரி இங்க நல்ல விஷயங்கள், இந்த ஹார்மோனியை நீ கொண்டு போ, உனக்கு அங்க இது யூஸ் ஆகும். அப்போ இன்னர் பீஸுங்கிறது ஒன்னுள்ளே தான் இருக்கு, நீ தேடுன்னு சொல்லிட்டு போயிடுவாரு. ஸோ ஃப்ரீடம் டிபெண்ட்ஸ் அப்பான் மோர் இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தேன் த பிசிக்கல் ஐசோலேஷன். நீ வந்து தனியா வந்து அந்த லொக்கேஷன் மாத்தி இருக்கிறதெல்லாம் இல்லை, உனக்குள்ளதான் இருக்கு. நிம்மதி வேணும்னு ஊரூரா சுத்தினாலும் கிடைக்காது, நம்ம மைண்ட்ல தான் அது இருக்கு, அப்படிதானே அது. ஸோ மாதாஜி எபிலிட்டி டு ஹியர் பிலவல் எவ்ரிவேர் சீஃப்லி சிம்பலைசஸ், என்ன சொல்றாங்க, மாதாஜிக்கு அந்த பிலவல் கேட்கறது வந்து கம்ப்ளீட் இன்டர்னலைசேஷன் டு ஆர்டிஸ்டிக் பர்ஃபெக்ஷன். நான் அதை முழுமையா உள்வாங்கிட்டேன் அப்படின்னா தான் அது எனக்கு கேட்டுட்டே இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ சீதாவுடைய ரெஃப்யூசல் ரிட்டர்ன் வித் ராமா, திருப்பி போகணும்னு சொல்லும்போது அவங்க போக மாட்டாங்க, பசங்க போயிடுவாங்க. அவங்க நினைப்பாங்க எனக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தா என் பேச்சு கட்டி என் கூட தானே இருந்திருக்கும், இப்ப பையங்கிறப்ப அவங்க அப்பாவை தானே சூஸ் பண்ணான்னு இவங்க நினைப்பாங்க சீதா. ஸோ அன் அசர்ஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ட் சோசன், தன்னோட வழியை தானே சூஸ் பண்ணிக்கணும்னு. ஐ எம் ராவணா அப்படிங்கிறத சொல்லும் போது என்னது, ஒரு டைமென்ஷன் பிட்வீன் ஹீரோ அண்ட் வில்லன். ஏன்னா இங்க ஹீரோ முடிஞ்சாச்சு, இப்ப வில்லன். ஏன்னா இந்த கதையிலே சொல்லியிருப்பாங்க இவங்க யாரோட டாட்டர் தான்னு, ராவணாவோட டாட்டரா தான் சொல்லியிருப்பாங்க. நிறைய இதுல சொல்லியிருப்பாங்க, நிறைய கதைகள்லயுமே இது இருக்கும், ராவணாவோட டாட்டர் தான் சீதா அப்படிலாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அட் த சேம் டைம் இதுல எப்படி இருக்குன்னா, ஒரு மலர்ல இருந்து வருவான், அவன் கொண்டு வருவான், ராவணா தான் கொண்டு வருவான். ஒண்ணு நான் கொல்லாம விட மாட்டேன்னு இந்த மலர்ல இருக்கக்கூடிய குழந்தை சொல்லும். சொன்ன உடனே தான் அங்க இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் இருப்பாங்கல்ல, ராவணாவோட இன்னொரு சிஸ்டர். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மலரை அப்படி அந்த குழந்தைய எடுத்து
அப்படியே ஒரு இது நீர்ல இந்த ஓஷன்ல விட்டுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அவன் இங்க வர்றான். ஓகே, ஸோ ராவணாஸ் அக்கௌண்ட் ஆஃப் கண்டக்டிங் ராமா பூஜா. ஸோ ராமா பூஜா வந்து பண்ணும்போது அதை யாரால மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா ராமா மட்டும் தான் பண்ண முடியும். பட் ராவணா அதை கண்டக்ட் பண்றான், அப்ப கூட போய் அதை செஞ்சு கொடுப்பான். ஓகே, ஸோ ராவணாஸ் அக்கௌண்ட் ஆஃப் கண்டக்டிங் ராமஸ் பூஜா பிஃபோர் த பேட்டில் primarily emphasize generosity that transcends personal hostility. ஓகே, ஸோ when Ravana says the body is a prison, the body means the freedom. அதுதான் வந்து ஃப்ரீடம்னு சொல்லுது என்ன, லிபரேஷன் எங்க இருக்குன்னு அவர் சொல்றாரு. அண்ட் சீதாவோட டிசிஷன் என்னவா இருக்கும், ரீக்ளைமிங் அத்தாரிட்டி ஆஃப் ஹிஸ் ஓன் லைஃப். இந்த ருத்ரவீணாவை நானே எடுத்துக்கிறேன்னு சொல்றாங்கல்ல, ருத்ரவீணா ஹர் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவான். டிசிஷன் டு லிவ் த ருத்ரவீணை எதுக்குன்னா என்னுடைய லைஃபை ஓன் லைஃப் அண்ட் ஐடென்டிட்டியை நானே அதுக்கு அத்தாரிட்டி எடுத்துக்கிறேன்னு சொல்லுது. வென் ராமா கம்ஸ் டு மீட் சீதா அண்ட் ஃபாரஸ்ட், யார் வந்து அவங்களோட அக்கம்பெனி ஆகிறா, லவா அண்ட் குசா அக்கம்பெனி ஆகி போயிடுவாங்க. பிஃபோர் ஸ்பீக்கிங் டு ராமா, சீதா ஃபர்ஸ்ட் டைரக்ட் டு அட்டென்ஷன் ஹர் சன்ஸ் ஆஸ்கிங் தம் டு கிரீட் தேர் ஃபாதர். அவங்கள நீங்க வணங்குங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுப்போம். அண்ட் அக்கார்டிங் டு த டைலாக் ஆஃப்டர் ஹியரிங் சீதா டிசிஷன், ராமா எப்படி இருப்பான், சைலண்டா இருப்பான். ஏன்னா அவள்கிட்ட என்ன சொன்னாலும் இனிமே கூட வரப்போறது இல்லை அப்படிங்கிறதுனால. Who introduced Jalaluddin to Chandru? அங்க தூரத்துல ஒரு வீணை சவுண்டு கேட்க, மியூசிக் கேட்க, யாரு என்ன இருக்கு அந்த பக்கம்னு கேட்பா செந்திரு. யாரு கிட்ட கேட்பான்னா a friend connected with Johnny, Savita Bai. ஓகே, ஸோ அவங்க கூட தான் போகும். When Jalaluddin speaks about music, his explanation is given through எப்படி வருவாங்க, கான்வர்சேஷன் வித் சந்திரு. அப்படிதான், அவர் வந்து மேனுஸ்கிரிப்டாவோ இல்லைன்னா டிவோஷனல் சாங் மூலியமாலாம் சொல்ல மாட்டாரு, பேசுவார் அவங்க கூட உட்காந்து. பிஃபோர் ரிவீலிங் ஹிஸ் ஐடென்டிட்டி, சீதா எதான் சொல்லுவா, ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ஈவன் கனெக்ட் வித் த வார். அடுத்தது சீதாவோட இனிஷியல் ரெஸ்பான்ஸ், ஏன்னா இவன் ஒரு ஸ்ட்ரேஞ்சரா தான் உட்காந்துருக்கான் ராவணா. அண்ட் ஷி கண்டினியூஸ் த கான்வர்சேஷன் வித்தவுட் ஃபியர். அப்புறம் யாருன்னு கேட்கும்போது தான் ராவணான்னு தெரியும். ஸோ வாட் இஸ் ராவணா ப்ராமிசஸ் சீதா, நான் உனக்கு கத்துத்தரேன் இந்த ருத்ரவீணின்னு சொல்லும்போது, ஹி வில் பிகம் ஹர் குரு, நான் உன்னை டெய்லி டீச் பண்றேன், குருவா மாறுறேன்னு சொல்றான். ஸோ அந்த எண்டிங்ல அவன் திருப்பி பூமிக்குள்ளே போயிடுவா சீதா. இந்த எண்டிங்ல எப்படி இருக்கு, இவங்கிட்ட ருத்ரவீணையை கத்துக்கிற மாதிரி. அது எண்ட் ஆஃப் த ஸ்டோரி, பிஃபோர் டேக்கிங் த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆன் ஹர் லேப், சீதா ஆஸ்க் என்ன சொல்றான், நீ வந்து அதை கிரவுண்ட்ல வை ருத்ரவீணைய அப்படின்னு சொல்லுவான். லீவ் இட் டு த கிரவுண்ட், அவன் இப்படி கொடுக்கும்போது நீ கீழே வை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லுவான். ஸோ இதுதான் அம்பையுடைய ஃபாரஸ்ட். ரொம்ப பெரிய ஸ்டோரி, பெரிய ஸ்டோரியா இருக்கும் நிறைய. அதாவது எப்படின்னா நான் லீனியர் ஸ்டோரி டெக்னிக், ப்ரெசன்ட் பாஸ்ட், அதுக்கப்புறம் பேரலா எபிக், இப்படி கொடுக்கும்போது நாமளே ஒரு நிமிஷம் குழம்பிடுவோம், இது பேரலா கதை வருதா இல்லை அவங்களா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகக்கூடிய ஸ்டோரி தான். ஸோ இவ்வளோதான் டெஸ்ட் 2. டெய்லி படிங்க, கொஸ்டின்ல எதெல்லாம் வந்து தப்பு விட்டுருக்கீங்களோ அனலைஸ் பண்ணுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட்.